கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். நாம் வாசிப்போம். 1 பேதுரு எழுதின நிருபம் 5வது அதிகாரம் 7வது வசனத்தை ஒருவர் சத்தத்தை உயர்த்தி வாசிக்கலாம். Casting all your care upon him, for he care for you. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இப்பொழுது வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இப்பொழுது கர்த்தாவே, நாங்கள் வாசிக்க கேட்ட இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தாவே, நீங்க வார்த்தையாகிய தேவன், நீர் வார்த்தையாக இருக்கிறீர். அன்பின் தேவன், வார்த்தையாகிய தேவன் ஒவ்வொரு இருதயத்திலும் உம்முடைய வார்த்தைகள் உள் பிரவேசிக்கட்டும். ஒவ்வொருவரையும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தை ஆதரித்து கர்த்தாவே உம்முடைய வார்த்தை ஒவ்வொருவருக்கும் நன்மை உருவாகட்டும். ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கட்டும். ஆண்டவரே, நீங்க பெரிய காரியங்களை செய்யுங்க, நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நாம் வாசிக்க கேட்ட இந்த வசனத்துல, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். யார் மேல வைத்து விடணுமா? கர்த்தர் மேல் வைத்து விட வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால், அவர் ஒவ்வொரு நாளும் நம்மளை விசாரிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் என்ன செய்கிறோம், நமக்கு என்ன தேவை என்று அவர் அறிவார். நாம் நினைப்பதற்கு முன்பாகவே நமக்கு இன்னதென்று தேவை என்று நம்முடைய தேவன் அறிகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். கர்த்தர் மேல் நாம் வைத்து விட வேண்டும். நம்முடைய தேவன் நித்தமும் ஒவ்வொரு நிமிஷமும் நம்மளை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த பூமியில யார் யார் நம்மளை விசாரிக்கிறாங்களோ இல்லையோ, நம்ம பிள்ளைகள் கூட நம்மளை விசாரிக்குதோ இல்லையோ, ஆனா ஒருவர் இருக்கிறார், நம்ம அழைத்த தேவன். அவர் உண்மையுள்ளவர், அவர் பெரிய தேவன், அவர் நம்மை விசாரிக்கிற தேவனாக இருக்கிறார். என் ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படிப்பட்ட அந்த பெரிய தேவனை, நமக்கு நன்மை செய்கிற தேவனை, நம்மை எப்பொழுதும் காண்கிற தேவனாய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். தேவ சமூகத்துல அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்டு கொண்டிருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் நம்மை அனுதினமும் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். நம்ம யார் யார் விசாரியாமல் போனாலும் சரி, என் ஜனமே, நம் தேவன் நம்மை விசாரிக்கிறார். நம்முடைய தேவன் நம்மை மறப்பதில்லை. நம் நினைவாக, நம்முடைய நினைவாய் இருக்கிறார். மனுஷர் உன்னை கைவிட்டாலும் தேவன் உன்னை கைவிட மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் பிள்ளைகள், உன் சொந்த பந்தம் யாவும் மறக்கலாம், ஆனா கர்த்தர் உன்னை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உனக்கு என்ன வேண்டும் என்று தேவன் அறிந்திருக்கிறார். அதை உனக்கு தந்து வழி நடத்துவார். உங்கள் கவலைகள் எல்லாம் கர்த்தர் மேல் வைத்து விட வேண்டும் என்று இந்த கால வேளையிலும் கூட கர்த்தருடைய வார்த்தை நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில் நீங்கள் கவலையோடும் ஒரு துக்கத்துடனும் மன கவலையோடும் நீங்கள் வந்திருக்கலாம். இந்த வேளையில் கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன? உங்கள் கவலைகள் எல்லாவற்றையும் என்னிடம் இறக்கி வை என்று கர்த்தர் இந்த வேளையில பேசுகிறார். என் ஜனமே, அவர் உன்னை காண்கிற தேவனாய் இருக்கிறார். நம்முடைய தேவன் இரக்கத்தின் தேவனாய் இருக்கிறார். அவர் உன்னை கைவிட மாட்டார். கர்த்தர் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிட மாட்டார். கர்த்தர் மேல் முழு நம்பிக்கையாய் நாம் இருக்கும்போது, விசுவாசமாய் நாம் காணப்படும் போது, அப்பொழுது அவர் உன்னை விசாரிக்கிற தேவனாய் இருந்து உனக்கு ஜெயத்தை
தருவார், ஜெயமாய் உன்னை நடத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் நம்ம மனமகிழ்ச்சியுடன் இருக்கிறோம்? ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு கவலை. பிள்ளைகளை நினைத்து கவலை, எதிர்காலத்தை குறித்து கவலை. நீ கவலைப்படுகிறதுனால ஒரு முளத்தை கூட்ட முடியாது, குறைக்க முடியாது. ஆகவே நீ கவலைப்படும் போது ஒரு நோய் வருங்க, சரீரம் பலவீனப்பட்டு போயிடும். ஆகவே இந்த கால வேளையில் தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தை, நீ ஒன்றுக்கும் நீ கவலைப்பட வேண்டாம், உன் பாரத்தை, உன் கவலைகள் எல்லாம் கர்த்தர் மேல் இறக்கி வை என்று ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். என் ஜனமே, நீங்கள் எதையும் குறித்து நீ கலங்க வேண்டாம், நீ பயப்பட வேண்டாம், திட்டமனதாய் இரு. அவர் சமூகத்தில் கர்த்தர் அவர் உன் காரியத்தை அவர் வாய்க்க செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த கால வேளையில ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மனநிலையோடு நான் வந்திருக்கலாம். ஆனா நாம் தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிற ஒரே ஒரு நோக்கம், கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க வேண்டும், என் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும், என் பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலத்தை தந்து கர்த்தர் உயர்த்தி வைக்க வேண்டும், கர்த்தர் என் பிள்ளைகளை மேன்மைப்படுத்த வேண்டும், நான் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும், எல்லாவற்றிலும் என்னை கர்த்தர் மேன்மைப்படுத்த வேண்டும் என்று அதை நினைத்து தான் என்ன செய்கிறோம்? தேவ சமூகத்திலே நான் வந்திருக்கிறோம். அந்த நீ வேண்டிக் கொண்ட அந்த விண்ணப்பங்களும் ஒருபோதும் வீண் போகாது. கர்த்தர் நிச்சயமாகவே அவர் தருவார். என் ஜனமே, நீ திட்டமானதா தேவ சமூகத்திலிருந்து சமூகத்தில் நீ காத்திருக்கும் போது உன் காரியத்தை அவர் உனக்கு வாய்க்க செய்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் கவலைகள் எல்லாம் நீ கர்த்தரிடம் இறக்கி வைக்கும் போது அவர் உன்னை ஆதரிப்பார். மத்தேயு சுவிசேஷம் 11வது அதிகாரம் 28வது வசனம். Come unto me all that labor and are heavy laden, and I will give you rest. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையை யார் சொல்றா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்றார். நீ ஏன் வருத்தப்பட்டுக்கிட்டு கலங்கி கொண்டு இருக்கிறாய்? நீ வருத்தப்பட்டு பாரம் சுமந்து கொண்டு இருக்கிறவர்களை, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், இயேசுவிடம் வாருங்கள். அவரே என்ன சொல்றாரு? நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனிதனையும் இந்த வேளையில இயேசு அழைக்கிறார். என் ஜனமே, ஒருவனையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. அவர் உன்னை விசாரிக்கிற தேவனாய் இந்த கால வேளையிலும் கூட அவர் உன்னோடு உங்களோடு அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. சங்கீத புஸ்தகம் 55வது சங்கீதம் 22வது வசனத்துல நான் பார்க்கும்போது, Cast thy burden upon the Lord, and he shall sustain thee. He shall never suffer and righteous to be moved. கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, அவர் உன்னை ஆதரிப்பார், அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். ஹல்லேலூயா. உன்னுடைய வருத்தத்தை, கர்த்தர் மேல் உன் பாரத்தை என்ன செய்யணுமா? நீ வைத்து விடு. அவர் உன்னை ஆதரிக்கிறார், ஒருபோதும் உன்னை தள்ளிவிட மாட்டார். அவர் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் நீதிமான்களாய் இருக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் மேல் உன் பாரத்தை நீ வைத்து விடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் உன்னை ஆதரிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் உன்னை தேற்றி கர்த்தர் உன்னை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே இந்த கால வேளையில ஒவ்வொருவரும் ஒரு பாரம், ஒவ்வொருவரை நினைத்து கவலைகள் எல்லாவற்றையும் நீ கர்த்தரிடம் இறக்கி வைக்கும் போது கர்த்தர் உன்னை ஆதரிக்கிற தேவனாய் இருக்கிறார். நீ மனுஷனை நம்பி வரல, கர்த்தருடைய நாமத்தை நம்பி தேவ சமூகத்துல நீ வந்தபடியினால் கர்த்தர் உன்னை ஆதரிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கும் தேவனாய் இருக்கிறார். என் ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு பாரம், கவலைகள் உண்டு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனிதனை உட்கார வச்சு நீங்க பேசுனீங்கன்னா அவங்க பட்டியல அடிக்கிடுவாங்க. என்னென்ன கவலை, கடன் பிரச்சனை, பிள்ளைகளுக்கு திருமண காரியம், வேற என்ன, ஒவ்வொன்று நீங்க பட்டியலா அப்படி இறக்கி வைப்பீங்க.
இதை நீ மனுஷனிடம் நீ சொல்லுவதை விட இதை நீ விண்ணப்பமாய் தேவனுக்கு நீ தெரியப்படுத்த வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிலிப்பியர்ல கூட அப்படிதான் நாம் பார்க்கிறோம். உன் கவலைகள் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பங்களை தேவனுக்கு நீ தெரியப்படுத்த வேண்டும். பிள்ளைகள் எதிர்காலத்தை குறித்து உனக்கு கவலை. ஒரு மனிதனுக்கு அதை நாம் பார்க்கிறோம். ஒரு மனிதனுக்கு ஒரு பாரம் கவலைகள் இந்த கடைசி நாட்களை நெருக்கி கொண்டு இருக்கிறது. ஒரு சிலருக்கு கணவனை நினைத்து புருஷனை குறித்து கவலை, இன்னைக்கு திருந்த மாட்டாரா அதை நினைத்து நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். பிள்ளைகள் திருமண காரியத்தை குறித்து கவலை, குழந்தை பாக்கியம் இல்லையே, பிள்ளைகளை கட்டி கொடுத்து இந்நாள் வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லையே, தாய் தகப்பனுக்கு கவலை. பாருங்க, ஒரு சரியான வேலை வாய்ப்பு கிடைக்கலையே என்று கவலைகள், சொந்த வீடு இல்லையே என்று கவலை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மாதம் போதுமான வருமானம் இல்லையே என்று கவலை. பிள்ளைகள் தேவனை விட்டு வழி விலகி போகிறாங்களே என்று உனக்கு கவலை. கடனை குறித்து, கடன் எவ்வளவு கடன் இருக்கு, எப்படி நாம் கெட்ட போறோமோ என்று அதை குறித்து உனக்கு கவலை. இவைகள் எல்லாவற்றையும் நீ கர்த்தரிடம் இறக்கி வைக்க வேண்டும் என்று கர்த்தர் நம்மோடு அவர் பேசுகிறார். அவர் அழைக்கிறார். அத்தனை பாரத்தையும் நீ ஏன் சுமந்து கொண்டிருக்கிறாய்? கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, நான் உன்னை ஆதரிப்பேன். கர்த்தர் அவர் நீதியின் ராஜா. அவர் நம்மை அவருடைய உள்ளங்கைகளிலே நம்மளை வரைந்திருக்கிறார். என் ஜனமே, நீ எதற்கு நீ கவலையே பட்டு கொண்டிருக்க வேண்டாம். உன் கவலைகள் எல்லாவற்றையும் நீ கர்த்தரிடம் இறக்கி வைக்கும் போது கர்த்தர் உன்னை ஆதரிப்பார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே. அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார், அதிசயம் செய்வார். ஹல்லேலூயா. கர்த்தர் மேல் உன் பாரத்தை நீ வைத்து விடும்போது அவர் உன்னை ஆதரிக்கிற தேவனாய், உன் ஜீவியத்திலே அதிசயம் செய்கிற தேவனாய் உனக்குள்ளிருந்து அவர் வெளிப்படுவார். நம் தேவன் நல்லவராக இருக்கிறார். என் ஜனமே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் மேலும் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். அவர் உன் குடும்பத்தில் அதிசயம் செய்வார். உன் குடும்பத்தில் கர்த்தர் தலைவராய் இருந்து உனக்கு அதிசயங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனிதனுடைய கவலை சரீரத்தில் வியாதியை கொண்டு வரும். என் ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ கவலைப்படும் போது வியாதி, பலவித வியாதி வரும். அதனாலதான் கர்த்தர் சொல்றார், உன் பாரத்தை என்னிடம் இறக்கி வை, உன் கவலைகள் எல்லாம் என்னிடம் இறக்கி வை என்று இயேசு ஒவ்வொரு மனிதனையும் அவர் அழைக்கிறார். இந்த கால வேளையிலும் கூட எத்தனை பேர் உங்களுடைய கவலைகள் எல்லாம் கர்த்தரிடம் இறக்கி வைக்கிறோம். கர்த்தர் உன்னை நித்தமும் அவர் வழி நடத்துகிறார். அவருடைய கிருபை உன்னை நித்தமும் நடத்தி கொண்டிருக்கிறது. உன்னுடைய பலனோ, உன்னுடைய பராக்கிரமோ உன்னை நீ அதனால நீ ஜீவிக்கல. நீ நிற்பதும் நீ நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதிசயம் செய்கிற தேவன். கர்த்தருடைய நாமம் என்ன? அவருடைய நாமம் அதிசயம் என்று நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வேளை கர்த்தருடைய வார்த்தையே இந்த பிரசங்க பகுதியில் அங்கும் எங்கும் நடந்து போகக்கூடாது. தேவ சமூகத்தில் அமைதலோடு தேவ சமூகத்தில் இருக்கும்போது அந்த கர்த்தருடைய வார்த்தை நம்மளை மேன்மைப்படுத்தும், ஆசீர்வதிக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது முக்கியமான நேரம். கர்த்தருடைய வார்த்தை ஒவ்வொருவருக்கும் நன்மையை உருவாக்கும். கர்த்தருடைய வார்த்தையை ஒரு பயத்துடன் தேவ சமூகத்தில் இருந்து அவருடைய வார்த்தையை கேளுங்க, தேவனுடைய வார்த்தையை கனம் பண்ணுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனிதனுடைய கவலை சரீரத்து வியாதியை கொண்டு வரும் என்று பார்க்கிறோம். கவலைப்படுகிறதுனால ஒரு முலத்தை உன்னால கூட்ட முடியாது, குறைக்க முடியாது. ஆகவே நீ கர்த்தரிடம் இறக்கி வைக்கும் போது அவர் உன்னை அதிசயமாய் வழி நடத்துவார். நீதிமொழிகள் 12வது அதிகாரம்
25வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது வாசிப்போம். நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 25. Heaviness in the heart of man make it stoop, but a good word make it glide. உதாரண குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 25. மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இடத்துல அதை நம்ம பார்க்கிறோம். மனுஷனுடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும், உங்களை நல்ல விருத்தி அடையாதபடிக்கு. இந்த கவலை ஒவ்வொரு நாளும் உங்க சரீரத்தை ஒடுக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். எத்தனை பேர் கவலையா இருக்கிறவங்கிட்ட போயிட்டு நீங்க மகிழ்ச்சியான வார்த்தையை நீங்க சொல்லியிருக்கீங்க? நீ எதை விதைக்கிறாயோ அதையே நீ அறுப்பாய். நீ ஒரு கவலையோடு இருக்கும்போது அப்படிப்பட்ட மனிதனிடம் நீங்க நல்ல வார்த்தைகளை நீங்க பேச வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த நல்ல வார்த்தை தான் ஒரு மனிதனை சரீரத்தை புஷ்டி ஆக்கும், நல்ல ஒரு மகிழ்ச்சியை உண்டாக்கும். அவங்க ஒரு மனசு நொந்து போய் புண்ணாகி இருக்கிற அவங்கள அதிகமா கிளறி விட்டு புண்ணாக்க கூடாது. அப்ப நல்ல வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த இடத்துல அதான் நாம் பார்க்கிறோம். நல்ல வார்த்தைகள் தான், நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். நல்ல வார்த்தைகள் நாம் பேசுகிறவர்களாக இருக்கிறோமா? கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு மனிதனுடைய கவலை மகிழ்ச்சியை, ஒரு மனிதனுடைய கவலை நமக்கு வர வேண்டிய மகிழ்ச்சியை, நன்மையை எடுத்து விடும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் இந்த கடைசி நாட்கள்ல வந்திருக்கிற நாம் ஒன்றுக்கும் நாம் கவலைப்படாதபடி நம்முடைய பாரங்கள் எல்லாவற்றையும், நம்முடைய கவலைகள் எல்லாம் கர்த்தரிடம் இறக்கி வைக்கும் போது அவர் எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எப்பொழுதும் நாம் மனமகிழ்ச்சியாகவே இருக்க வேண்டும். சங்கீத புஸ்தகம் 42வது சங்கீதம் 11வது வசனத்துல நான் வாசிக்கும் பொழுது, Why art thou cast down, O my soul, and why art thou disquieted within me? Hope thou in God, for I shall yet praise him, who is the health of my countenance and my God. என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே, நீ ஏன் கலங்குகிறாய்? நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. யாரை நோக்கி காத்திருக்கணுமா? தேவனை நோக்கி காத்திரு. என் முகத்திற்கு ரட்சிப்பும், என் முகத்துக்கு ரட்சிப்பும், என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். அல்லேலூயா. இந்த தாவீது ராஜா சொல்றாரு பாருங்க, என் ஆத்துமாவே. அவருடைய ஆத்துமாவே அவரை கேள்வி கேட்கிறார். அவருடைய ஆத்துமாவே, இந்த ஆத்மா எங்க இருக்கு? நமக்குள்ள இருக்கு. ஆவி, ஆத்மா, சரீரம். இந்த சரீரத்துல ஆவி ஆத்மாவை அமைத்திருக்கிறார். அதான் அவர் சொல்றார். முடிவில் கூட என்ன சொல்லுவோம்? என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இன்னும் ஜெபம் முடியல, கர்த்தருடைய வார்த்தை இன்னும் இருக்கு பாருங்க. இது என்ன சொல்லணும்? நம்ம ஆத்மாவை, என் ஆத்மாவே நீ கர்த்தரை ஸ்தோத்தரிப்பா, அவர் பரிசுத்தமுள்ள நாமத்தை ஸ்தோத்தரி பாருங்க. அப்ப ஒவ்வொரு நாள் நம்முடைய ஆத்மா கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். இந்த இடத்துல தாவீது ராஜா சொல்றாரு ஏன் நீ கலங்குகிறாய்? என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு. வா, தேவ சமூகத்துல நாம் காத்திருப்போம். அவருடைய சமூகத்துல காத்திருக்கும் போதுதான் நமக்குள்ள ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். அவர் சொல்றாரு பாருங்க, அவருக்குள்ள இருக்க ஆத்மாவே ஆத்மாவோட அவர் பேசுறார். தேவனை நோக்கி காத்திருப்போம், அப்பொழுது என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். நீ மனமகிழ்ச்சி உனக்குள்ள வரும்போது கர்த்தரை ஸ்தோத்தரிப்பாய், இன்னும் உனக்குள்ள மகிழ்ச்சி உண்டாகும். கவலை இருந்தா உனக்குள்ள கவலை ஒடுக்கும். ஒரு மனிதனை பல விதத்துல சிந்திக்க சொல்லும். நிறைய பேர் இப்படி கவலைப்பட்டு தான் மரணத்துக்கு நேராக கூட தன் ஜீவனவே அவங்க தற்கொலை பண்ணி பாருங்க. ஒரு கவலை ஒருபோதும் இருக்கக்கூடாது. இந்த கவலையை கொண்டு வருகிறது பிசாசு, அது பிசாசின் ஆவிகள் என்று வேதம் சொல்லுகிறது. நீ ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது.
மனமகிழ்ச்சியோடு தேவ சமூகத்துல நீ காத்திருந்து நீ ஜெபிக்கும் பொழுது உன் கவலைகள் எல்லாவற்றையும் அவர், உன் துக்கங்கள் எல்லாவற்றையும் அவர் சந்தோஷமாய் மாற்றுகிற தேவனாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சங்கீத புஸ்தகம் 62வது சங்கீதம் 5வது வசனத்தை நான் வாசிக்கும் பொழுது வாசிப்போம். என் ஆத்துமாவே தேவனையை நோக்கி அமர்ந்திரு. என் ஆத்துமாவே நீ தேவனை நோக்கி அமர்ந்திரு. நான் நம்புகிறது அவராலே வரும். நான் நம்புகிறது அவராலே வரும். அல்லேலூயா. நீ எதை நம்பி இருக்கிறாய்? நீ எதை நம்பிக்கொண்டு தேவ சமூகத்துக்கு நீ வந்திருக்கிறாய்? நீ தேவ சமூகத்தில் நீ கர்த்தருக்காக காத்திருக்கிறபடியினால் நீ நம்பி இருக்கிற காரியத்தை கர்த்தர் உனக்கு தருவார். நீ தேவ சமூகத்துல வந்திருக்கிறாயே, இந்த தாவீது ராஜா சொல்றார், என் ஆத்துமாவே தேவனை நோக்கி காத்திரு. நீ மனுஷருக்காக நீ காத்திருக்கிறாயா? மனுஷருக்காக நீ காத்திருப்பாயானால் சங்கீத புஸ்தகத்துல கூட நம்ம வாசித்தோம். சங்கீத பகுதியில மனுஷனை நம்ப கூடாது என்று, மனுஷனுடைய உதவி விருதா என்று நம்ம சங்கீத பகுதியில வாசிக்க கேட்டோம். ஆகவே நாம் இந்த நாட்களில் மனுஷர் மேல் நம்பிக்கை வைக்க கூடாது. மனுஷர் மேல் நம்பிக்கை வைக்கிறவன் பாருங்க சபிக்கப்பட்டவன் கூட வேதம் சொல்லுது. அவன் ஒரு நாள் உன்னை கைவிடுவான். நீ மனுஷருடைய யாரிடமும் உன்னுடைய தேவைகளை சொல்ல வேண்டாம். உன்னுடைய கவலைகள் எல்லாவற்றையும் நீ சொல்ல வேண்டாம். மனுஷரிடம் சொன்னா அவன் 10 பேர்கிட்ட 20 பேர்கிட்ட சொல்லி 2 பேர்கிட்ட சொன்னா போதும், அவங்க 10 20 பேர் ஊருக்கே தெரிஞ்சிடும். கேவலமாக உன்னை பார்ப்பாங்க. உன்னை சிருஷ்டித்த தேவன் யார்? அந்த நம்முடைய அப்பாட்ட நீ சொல்லணும். தேவாதி தேவன்கிட்ட ஸ்தோத்திரத்தோட கூடிய விண்ணப்பங்களை தேவனுக்கு நீ தெரியப்படுத்தணும். அப்பொழுது நீ வெட்கப்பட்டு போக மாட்டாய். உன் கவலையை சந்தோஷமாய் அவர் மாற்றுவார். உன் துக்கங்களை கர்த்தர் சந்தோஷமாய் மாற்றுவார். எத்தனை பேர் தேவன்கிட்ட நீங்க சொல்றீங்க, எனக்கு என்ன கவலை வந்தாலும், எனக்கு என்ன தேவைகள் இருந்தாலும் நான் மனுஷர்கிட்ட சொல்ல மாட்டேன். தேவ சமூகத்துல இந்த தாவீதை போல என் ஆத்துமாவை தேவனையை நோக்கி அமர்ந்திரு. தேவ சமூகத்தில் அமர்ந்து இருக்கிறோமா? எத்தனை பேர் நான் மனுஷர்கிட்ட சொல்ல மாட்டேன், தேவனிடம் என் தேவைகளை சொல்லுவேன். அப்படிப்பட்ட விசுவாசம் உடையவர்கள், அப்படி நம்பிக்கை உடையவர்கள் எத்தனை பேர்? கைகளை உயர்த்துங்க பார்ப்போம். தேவனே, நீங்க வெட்கப்பட வேண்டாம். ஒரு விசுவாசத்தோடய நீங்க தூக்கிடுங்க. இனிமேல் என்ன செய்வேன்? கர்த்தர் மேலேயே நம்பிக்கை வைப்பேன். ஏன் சொல்றேன்னா, என் ஜீவியத்திலும் பாருங்க, வயது கம்மியா இருந்தாலும் 49 முடிஞ்சு போன ஆடியோட முடியுது. நான் 50 வயசு தொடங்குது பாருங்க. இந்நாள் வரைக்கும் என் ஜீவியத்தில் யார் யாரோ நம்பி இருந்தேன். அவங்க தான் தேவைகளை தருவாங்க, அவங்களால முடியும். ஏன்னா பணம் இருக்கு, வசதி இருக்கு. அது நம்முடைய நினைவு. உன் நினைவு என் நினைவுகள் அல்ல என்று கர்த்தர் சொல்றார் பாருங்க. ஆனா நான் நினைச்சவங்க எல்லாம் கைவிட்டாங்க. நான் எதிர்பார்க்காம, நான் சிந்தையில கூட நினைச்ச பார்க்கல. அவளுக்கான ஒரு நாள் கூட ஜெபம் பண்ணது இல்ல, வருஷ கணக்கு ஆயிடுச்சு பாருங்க. அவங்க மூலமா தேவன் தேவைகளை சந்திக்கிறார். ஆகவே நாம் தேவ சமூகத்துல நம்ம கவலைகளை அப்படியே வச்சிடணும். நம்ம பாரத்தை இறக்கி வச்சிடணும். தேவனிடம் நம்ம இறக்கி வைக்கும் போது தான் கர்த்தர் தருவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம மனுஷரிடம் நம்ம கேட்கும் போது கூட வெட்கப்பட்டு போயிடுவோம். நடு வழியில நம்மளை விட்டுட்டு போயிடுவாங்க. மண் குதிரையை நம்பி நீங்க என்ன செய்யக்கூடாது? நடு ஆத்துல இறங்கக்கூடாதுன்னு பழமொழி சொல்லுவாங்க. நீ ஒரு மண் குதிரை. இந்த மண் குதிரைய நம்பி உனைய நம்பி என்ன செய்ய மாட்டேன்? இறங்க மாட்டேன். நம்பிக்கையை உன் மேல வைக்க மாட்டேன். மண் குதிரையில நீங்க இறங்கினா என்ன செஞ்சிடும்? பெரும் வெள்ளம் வரும்போது கரைஞ்சி போயிடும். இது மண்ணு பாருங்க. அதை மண்ணான மனுஷனை நீ நம்ப கூடாது. மனுஷன் மேல் நம்பிக்கை வைக்க கூடாது என்று சங்கீத பகுதியில நான் வாசிக்கிறேன். எரேமியாலும் நான் வாசிக்கிறோம். மனுஷர் மேல் நம்பிக்கை வைக்க கூடாது. நீ நம்பிக்கை வைப்பாயானால் இந்த மண் குதிரை உன்னை கைவிட்டுரும், கரைஞ்சு போயிடும், வெள்ளம் உன்னை இழுத்துட்டு போயிடும். அதனாலதான் நடு ஆத்துல நீ இறங்கும் போது குதிரை ஒரிஜினலா அங்க போய் சேர்க்குமா நீ பார்க்கணும். மண்ணால செய்யப்பட்ட அந்த மண் குதிரையில நீ சவாரி மேல ஏறி நின்று போன்னு பார்த்தா அது மண்ணு இந்த பெரும் வெள்ளம் அடிக்கும் போது தண்ணிக்குள்ள கால் வச்ச உடனே கரைஞ்சு போயிடும். நீ ஐயோ ஐயோன்னு கத்துனாலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே உன்னுடைய கவலைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் என்னிடம் நீ இறக்கி வை என்று இந்த கால வேளையில் அவர் பேசுகிறார். நீ மனுஷனை நம்பாத, உன் பிள்ளைகளை நீ நம்பாத, உன் சொந்த பந்தத்தை நம்பாத, உனக்கு இருக்கிற பணத்தை நீ நம்பாத. பணம் இன்னைக்கு என் கையில, நாளைக்கு இன்னொரு கையில. ஆகவே கடைசி வரைக்கும் வருது தேவனுடைய அன்பு. இம்மட்டும் கடைசி வரைக்கும் எந்த குறைவும் இல்லாதபடி அவர் நடத்துவார். அது போதும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும்
ஒரு நன்மையும் குறைபடாது. ஆகவே கர்த்தர் மேல் நான் நம்பிக்கையை வைக்க வேண்டும். இந்த ஆராதனை பகுதியிலும் கூட ஆவியானவர் நம்மோடு பேசினார். கர்த்தர் மேல் நான் நம்பிக்கையை வைக்கும் போது கர்த்தர் ஆதரித்து நம்முடைய எல்லா விண்ணப்பங்களையும் அவர் நிறைவேற்றி தருவார் என்று நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் கேட்டுக்கொண்ட காரியத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் தேவ சமூகத்தில் காத்திருக்கும் போது நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் கவலைப்படுகிறதால் எதையும் சாதிக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது என் ஜனமே. ஆகவே இந்த கால வேலை வந்திருக்கிற நாம் எதை குறித்து நான் கவலைப்படுறோம்? நம்ம எதையும் குறித்து நீ கவலைப்படக்கூடாது. கர்த்தரோட இறக்கி வச்சுட்டு ஒரு விண்ணப்பம் பண்ணி, ஆண்டவரே என் மகனுடைய திருமண காரியத்தை பொறுப்படுத்தி நடத்திட்டாங்க சொல்லிட்டு மறுபடியும் என்ன செய்யக்கூடாது? இந்த விண்ணப்பத்தை மறுபடியும் உன் கையில புடுங்க கூடாது. ஒரு பெட்டியில விண்ணப்பத்தை போட்டுட்டா கர்த்தர் என்னை ஆதரிப்பார் என்கிற அந்த ஒரு விண்ணப்பம், அந்த ஒரு நம்பிக்கை, விசுவாசம் உனக்கு இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பிள்ளை எதிர்காலத்தை நீங்க பொறுப்படுத்தி நடத்தி தாங்கப்பா, நீங்க பாத்துக்குங்கன்னு நீ சொல்லிட்டு மறுபடியும் நீ அதை நினைச்சேன்னா மறுபடியும் இந்த பெட்டியில போட்ட விண்ணப்பத்தை உன் கையினால எடுக்கிறேன்னு அர்த்தம். கர்த்தர் மேல் உன் பாரத்தை நீ இறக்கி வைக்கல, தேவனிடம் நீ தரல, சந்தேகம் எப்படி நிறைவேற போதோ அப்படி நினைச்சாலுமே நீ விண்ணப்பத்தை பாரத்தை இறக்கி வைக்கலன்னு அர்த்தம். ஆகவே பிள்ளைகளை கொடுத்துட்டோம், அதை நினைச்சு நீ சிந்திக்கவே கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ இந்த விண்ணப்பம் பண்றனா நீ நினைப்பதற்கு முன்பாக, நினைவுல நீ சொல்லுவதற்கு முன்பாகவே நம்முடைய தேவன் அறிகிற தேவன். ஆகவே நாம் தேவ சமூகத்தில் மனமகிழ்ச்சியாய் இருக்க வேண்டும். மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 25 34 வரை நாம் ஒருவர் நிறுத்தி வாசிக்கலாம். மத்தேயு சுவிசேஷம் 6வது அதிகாரம் 25 34 வரை. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாதிருங்கள். பாத்தீங்களா, ஆண்டவர் சொல்றாரு. அது என்ன இயேசு கிறிஸ்து சொல்றாரு, கவலைப்படாதீர்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வசனத்துல பாருங்க, எண்ணத்தை உண்போம். எதை நம்ம சாப்பிடுறது தெரியலையே, மத்தியானம் என்ன செய்யறது? முக்காவாசி தானா சாப்பாட்டுறாமே. எங்க அப்பா அடிக்கடி சாப்பாட்டுறாமைங்களா சொல்லிட்டு ஒரு சில அவரு சத்தம் போடுவார், சாப்பாட்டுறாமைங்க. வசனம் கூட இருக்கு, போஜன பிரியர்கள், வேத பிரியர் இருக்கு. வேத வசனத்துல வேத பிரியர், அது ஆகாரம், ஆவிக்குரிய எவ்வளவு வேணாலும் சாப்பிடலாம். போஜன பிரியனா இருந்தா உன் தொண்டையில என்ன வை? கத்திய வை. இந்த இடத்துல பாக்குறோம், இனத்தை நாங்க சாப்பிடுறது தெரியலையாப்பா. இந்த ஜனங்களுக்கு கவலை, அதனால நாடே ஒரு பக்கம் அழிஞ்சுக்கிட்டு இருக்கு, எதோ ஆபத்து நடந்து கொண்டு இருக்கு. இவங்க எதுக்காக கவலைப்படுறாங்களா? இவங்கெல்லாம் அஞ்ஞானிகள், ரட்சிக்கப்படாதவங்க கவலைப்படுவாங்க. நம்ம தேவனுடைய பிள்ளைகள், நம்மளை உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிறார், நமக்கு தேவை என்று அறிவார். இந்த வசனத்துல பாருங்க, எண்ணத்தை நாம் சாப்பிடுறது, எண்ணத்தை குடிக்கிறது. பசும்பாலை குடிக்கலாமா, சூசு, சர்பத்து, வேற என்னது பல சூசு நிறைய இருக்கு, எண்ணத்தை குடிக்கலாம். அவங்களுக்கு கவலை பாருங்க, இந்த கவலை நமக்கு இருக்க கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜீவனுக்காகவும் எண்ணத்தை உடுப்போம். எந்த ட்ரெஸ்ஸை போடுறது பாருங்க, ஒரு சிலர் நல்ல விலை உயர்ந்த ட்ரெஸ்ஸை வச்சு நல்லா தலையில மல்லிகை பூ வச்சு நல்லா மினுக்கிட்டு வருவாங்க. ஏதோ சொல்லுவாங்க, அதுக்கு கூட ஒரு பட்ட பேர் சொல்லுவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியே 4 பேர் சொல்லணும், நல்லா இருக்கு ட்ரெஸ், எங்க எடுத்தீங்க? கேட்கலன்னா அந்த ட்ரெஸ்ஸை அடுத்த வட்டம் போட யாரும் நீ நல்லா இருக்குன்னு சொல்லலை. வசனம் பாருங்க, அப்படிதானே வாசிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நம்ம சரீரத்துக்கு உடைக்காகவும், அந்த வசனத்துல தான் பார்க்கிறோம், ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும் உடையை பார்க்கிலும் சரீரமும். உடையை பார்க்கிலும் ட்ரெஸ் பாருங்க, உடைந்தோன்னா இந்த ட்ரெஸ், நீங்க போட்டிருக்க ட்ரெஸ் 4 பேர் நல்லா இருக்கு, அப்ப எங்க எடுத்தீங்க? ஒரு 10 பேராவது இல்லாட்டி 2 பேராவது கேட்கணும். இப்படி கேட்கலன்னா அது பெருமை பாருங்க. அதுக்காகவே நல்லா பட்டு சேலை கட்டி, நல்லா தலையில பூ வச்சு
பாருங்க, அது ஆண்டோடைய பிள்ளையா வந்து அது ஆண்டோடைய பிள்ளையும் நம்ம வித்தியாசமா இருக்கணும். அவங்களுக்கு நான் ஒரு சாட்சியாக நாம் காணப்பட வேண்டும். அநேகர் அப்படி பார்க்கிறோமா இல்லையா? ஒரு கல்யாணம் வந்துட்டாலுமே நீ என்னைய பார், உன்னை விட நானும் உயர்ந்துதான் இருப்பேன் பாருங்க, தலையை ஒடிஞ்சு விழுந்துரும். அந்த அளவுக்கு நகைகளை போட்டு மினுக்கின்னு சொல்லுவாங்க. ஆமா, அந்த இதை சொல்லுவாங்க, மினுக்கிட்டு வாராவாரு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல அதான் பார்க்கிறோம். வஸ்திரம், விலை உயர்ந்த வஸ்திரம் போட்டு 2 பேராவது சொல்லணும் நல்லா இருக்கணும், அதை போட்டு வருவாங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தாம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. தேவனுக்கு மகிமை, இயேசுவை நேசிக்கிறேன், மேன்மேலும் நேசிக்கிறேன். ஆகரையில் நான் என்றவரை என்றென்றும் வாழ்த்துவேன். ஆகரையில் நான் என்றவரை என்றென்றும் வாழ்த்துவேன். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் என்னை, தூக்கி எடுத்தார் இயேசு. தம் கரத்தை நீட்டி ரட்சித்தாரே. ஓ தேவனுக்கு மகிமை. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் நல்லவராகவே இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதுக்கு உடைக்காக நம்ம என்ன செய்யக்கூடாதான், கவலைப்படக்கூடாது. ஆகவே கர்த்தர் பாருங்க வந்துட்டு அவர் நம்மளை ரசிக்கிறார். நம்ம கருப்பா பிறந்தாலும் வெள்ளையா பிறந்தாலும் கர்த்தர் நம்ம அவருடைய பிள்ளைகள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு வித்தியாசமா இருக்கிறார். அவர் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, நம்ம இருதயத்தை அவர் பார்க்கிற தேவன். நம்ம இருதயத்தை நம்ம அழகுபடுத்த வேண்டும். வெளி தோற்றம் நல்லாத்தான் இருக்கு, அழகாத்தான் இருக்கு பாருங்க, அது நல்லதுதான். ஆனா உன் இருதயம் இருள் அடைஞ்சிருந்தா அது பிரயோஜனம் இல்லை. ஆகவே இருதயத்து சாந்தமும் நல்ல ஆவியின் 9 வித ஆவியின் பிதாவின் குணங்கள் நம் ஜீவியத்துல இருக்க வேண்டியது மிகவும் அவசியமாகவே இருக்கிறது. 26வது வசனத்தை தொடர்ந்து வாசிக்கும் போது, ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை பூட்டுகிறார். பறவைகள், ஆகாயத்து பட்சிகள், நீங்க காகங்களை கவனித்து பாருங்க. பறவைகளை பார்த்தா அது எதற்கும் கவலைப்படாது. ஏதாவது கவலைப்படுமா? அது போல நீ இரு, ஏன் நீ கவலைப்படுற? ஆகாயத்து பறவைகளை போஷிக்கிற நான் உன்னை போஷிக்க மாட்டானா? உன்னை நித்தமும் நான் போஷிப்பேன், உன்னை கைவிட மாட்டேன். பறவைகளை பார்க்க நீங்க எவ்வளவு விசேஷித்தவர்கள். ஆகவே இந்த கால வேளையில் தேவ சமூகத்துக்கு நான் வந்திருக்கிறோம் என் ஜனமே. நான் ஒருபோதும் எதையும் குறித்து நாம் கவலைப்படக்கூடாது. இந்த இடத்துல அதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரமபிதா பிழை போட்டுகிறார். அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா? கவலைப்படுகிறதினாலே உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான்? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறதென்ன? எதுக்காக கவலைப்படுறாங்களா? உடைக்காகவும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? எனக்கு புது ட்ரெஸ் இப்பதான் எடுத்து தந்திருப்போம். இப்போ ஒரு மாடல் வந்திருக்கு பாருங்க, நடிகர். அது ஏதோ இந்த நடிகர் மாதிரின்னா மதுபாலா சுடிதார் வேற என்னது ஏகப்பட்டது சொல்றாங்க, தெரியல பாருங்க. ஒரு நடிகர் ஒரு ட்ரெஸ்ஸை போட்டுட்டா போதும், அது வேணும்னு அடம் பிடிக்கிறது. ஒருபோதும் இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வயது போனாலும் நீ கிளவி ஆகிட்ட, மறுபடியும் மதுவால சுடிதாருக்கு நீ எப்படி ஆசைப்படலாம் பாருங்க. இப்படி நம்ம பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ கவலைப்படக்கூடாது. ஏதாவது புதுசா வந்துட்டு அந்த ட்ரெஸ் தான் வேணும் புருஷன்ட்ட அடம் பிடிச்சு அழுது
பிடிவாதம் பண்ணி அதை அடைந்து கொள்வது. அது நம்ம ஆண்டவருடைய பிள்ளை ஒருபோதும் செய்யக்கூடாது. இப்படிலாம் இந்த ஜனம் இருக்காங்கன்னு தான் நடக்க போறது முன்னதாகவே இயேசு கிறிஸ்து சொன்னார். உடைக்காக நீ கவலைப்படுகிறது என்ன, இந்த மாடல் தான் எனக்கு வேணும் சொல்லிட்டு பிடிவாதம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே ஒருபோதும் ஒரு சொல்ல டைட்டா போடுவாங்க ட்ரெஸ். வந்துட்டு நம்ம ட்ரெஸ்ஸு நான் துணியை எடுத்து தச்சா பெருசாக தான் நான் போடுவேன், ரெடிமேடு அப்படிதான் இருக்கு பாருங்க. ஆகவே வந்துட்டு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நான் பெரும்பாலும் டைட்டா போடுறத விரும்ப மாட்டேன். ஆகவே வந்து டைட்டா போடுவாங்க பாருங்க, வகுறு கூட கிழிஞ்சிரும், மூச்சே விட முடியாது அந்த அளவுக்கு. ஏன் இப்படி செய்யற, நான் வந்து ஆண்டவர் சொல்ற உடைக்காக ஏன் கவலைப்படுற, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதெல்லாம் வந்து உலகத்தார் நாடி தேடுறாங்க. நீ உடைக்காக நீ கவலைப்படாத, 4 பேர் நல்லா இருக்குன்னு சொல்லி அதை அவங்க வாயிலிருந்து வரணும் ஏன் எதிர்பார்க்கிற, கர்த்தர் உன்னை ரசிக்கிறார், நீ தேவனுடைய பிள்ளை. ஆகவே உடைக்காக நீ கவலைப்படக்கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறதென்று கவனித்து பாருங்கள். அவைகள் உழைக்கிறதுமில்லை, நூற்கிறதும் இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த வசனத்துல பாருங்க, உடைக்காகவும் கவலைப்படக்கூடாதான். 2வது காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருது நீ போய் போய் மெனக்கிட்டு போய் என்ன செய்ய, கவனித்து பாருங்க. மெனக்கிட்டு போக வேண்டியது இல்லை. பாருங்க வீடுகள்ல கூட நீ வளர்க்கிற இந்த ரோஜா பூவோ அதை நீ கவனித்து பார். ஆண்டவர் சொல்றாரு, நீ கவலைப்படுறிய அதை கவனித்து பார். அவைகள் என்ன செய்யறது, உழைக்கிறதும் இல்லை, தேர்வு செஞ்சு உழைக்குதா, ஒண்ணும் இல்ல, நூற்கிறதும் இல்லை. அற்ப விசுவாசிகளை இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் விசாரிக்கிற தேவனாய் இந்த கால வேளையில் தேவன் நம்மோடு பேசுகிறார். என் ஜனமே, நித்தமும் உன்னை விசாரிக்கிறார். உனக்கு என்ன வேண்டும், எது உனக்கு வேண்டாம், இதை தந்தா நல்லபடியா நீ பயன்படுத்துவாய். நீ நல்லா ஜீவனோடு நல்ல நீடித்த நாட்களாய் இந்த பூமியில கர்த்தருக்குள் எனக்குள்ள அந்த பிள்ளை சந்தோஷமா இருக்கும் என்று அது அவருக்கு தெரியும். நமக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும். அவர் உனக்கு தருவார், ஏற்ற காலங்களில் தருவார். உனக்கு என்ன வரணுமோ அது ஏற்ற காலங்களில் உனக்கு வந்து சேரும். ஆகவே எதையும் குறித்து வந்து நீ நினைத்து நீ கவலைப்படக்கூடாது. காட்டு புஷ்பங்களை கவனித்து பார் என்று நாம் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். வந்து 30வது வசனம், அற்ப விசுவாசிகளே. இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டு புல்லுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பாத்தீங்களா, வந்துட்டு அற்ப விசுவாசிகளேன்னு சொல்றார். விசுவாசமே இல்ல கவலைப்படுறவங்க யாரு, கவலைப்படுகிற அற்ப விசுவாசிகள் யாருமா இருக்குமோ சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. அல்லேலூயா. 2-3 பேர் சத்தம் வருது பாருங்க. அப்ப வந்து கவலை வரக்கூடாது. நான் அற்ப நல்ல விசுவாசிக, தேவன் எனக்கு தருவார். வந்து நான் தேவன் மேல் விசுவாசமா இருக்கிறேன், நான் விசுவாசி பாருங்க. அப்படிப்பட்டவங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்முடைய மனுஷனுடைய உதவி நமக்கு வேண்டாம். கர்த்தர் மேல் உன் நம்பிக்கையை வை. உன் நம்பிக்கை ஒருபோது வீண் போகாது. கர்த்தர் யாருக்கொண்டாவது ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். யாருடைய முகங்களையாவது உனக்கு தயவு கிடைக்க கர்த்தர் உதவி செய்வார். நீ எதற்கும் கவலைப்படக்கூடாது. அற்ப விசுவாசிகளை, நீ எதற்கும் உடைக்காக கவலைப்படுற, போஜனத்துக்காக நீ கவலைப்படுற. நான் நித்தமும் உன்னை விசாரிப்பேன், உன் தேவைகளை தருவேன் என்று சொல்றார். 31வது வசனம், ஆகையா எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். ஆரம்பத்துல வாசித்த வசனம் கடைசிலையும் அந்த மறுபடியும் அதை நீங்க மறந்துடக்கூடாதுன்னு சொல்றாரு. எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உண்போம், உடுப்போம் என்று நீங்க என்ன செய்யக்கூடாது, கவலைப்படாதிருங்கள். இவைகளை எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள், ரட்சிக்கப்படாதவங்க நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா.
இவைகள் எல்லாம் உங்களுக்கு தேவை என்று யார் அறிஞ்சிருக்காமா? பரமபிதா. நம்முடைய பரமபிதா ஏற்ற நேரத்தில் உனக்கு தருவார். என் ஜனமே, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் நடு தெருவுல நடு வீதியில உன்னை அனாதையாய் விட்டு போக மாட்டார். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதிக்கல. அவர் கடைசி மட்டும் முடிவு பரியந்தமோ உனக்குள்ள இருந்து அவர் வழி நடத்துவார். என் ஜனமே, அப்படிப்பட்ட தேவனை தான் நாம் ஆராதிக்கிறோம். அப்படிப்பட்ட தேவனை நீ கெட்டியாக, நீ உறுதியாக பிடித்து கொள்ள வேண்டும். 33வது வசனத்துல பார்க்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீ தேட வேண்டும். அவருடைய நீதியையும் தேடுங்கள். அவருடைய நீதியை நீ தேட வேண்டும். அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். உன் சரீரத்துக்குரிய தேவைகள் யாவையும் அவர் கூடவே தருவார். என் ஜனமே, 34வது வசனம். ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். நீ நாளைக்காக ஏன் கவலைப்படுற? இன்னைக்கு சாம்பார் ஏதாவது வச்சிருந்தா, மட்டன் குழம்பு வச்சா இதை மொத்த சாப்பிட்டு காலி பண்ணு. இந்த நடு ராத்திரியில என்ன நடக்குன்னு தெரியாது. ஆண்டோடைய வருகை வந்துருச்சுன்னா நீ நினைக்கிறதுக்கு மேலாகவே பரலோக ராஜ்யத்துல கனிகளும் பயங்கரமா இருக்கும். அங்க நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நாம் இந்த நாட்கள்ல வந்துட்டு நம்ம எதற்காகவும் நம்ம கவலைப்படக்கூடாது. இந்த இடத்துல நாளைக்காக ஏன் கவலைப்படுற? நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும் அந்தந்த நாளுக்கு நாளைய தினம் அதுதான் கவலைப்படும். நம்ம கவலைப்படக்கூடாது. அந்தந்த நாளுக்கு அதினத்தின் பாடு போதும், பாடுகள் போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு மனிதனுக்கு பாருங்க வந்துட்டு பிஸியா இருக்கு. எந்நேரம் வேலை வேலை போன் பண்ணாலும் அடுத்த வேலை பிறகு நான் பேசுறேன் பாருங்க, நான் பிஸியா இருக்கேன். என்னைக்கு மனசுடைய உயிர் அடங்குதோ, இந்த சரீரம், இந்த ஜீவன் சரீரத்தை விட்டு போகும்போது தான் மனுஷன் அடங்கி போயிடுறான். ஐயோ வேலை இருக்கு, அங்க இருக்கு. தேவ சமூகம் கூட முக்கியம் இல்லை. அப்படி அநேகரை நம்ம பார்க்கிறோம். வணங்கா கழுத்துள்ள ஜனம் வேதத்துல கர்த்தர் சொல்றாரு. என்னதான் சொன்னாலும் அவருடைய ராஜ்யத்தின் நீதினா என்னது? பரிசுத்த ஆராதனைய நம்ம பரிசுத்தமா ஆசரிக்கணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 6 நாளும் வேலை இருக்கு. நம்ம கொடுக்கப்பட்ட 7வது நாள் தேவ சமூகத்துல நம்ம ஆராதிக்கிறோமா? செகட்டு விரியன்கள். அப்படிதான் கர்த்தர் சொல்ற, செகட்டு விரியன்களை. யோவான் சாணன் சொல்றாருல, செகட்டு விரியன்னா நீங்க பார்த்திருக்கீங்க, காதே கேட்காது. செகட்டு விரிய மாதிரி ஒரு பெரிய பாம்பு கூட அப்படியே கிடக்கும். எவ்வளவுதான் சத்தம் போட்டாலும் ஆள் சத்தம் கேட்டா மற்ற பாம்பெல்லாம் ஓடிடும். ஆள் நடமாடுற இடம். அந்த செகட்டு விரிய சொல்லிக்கிட்டே காதுல வாங்காது. அப்படிதான் அநேக சபைகள்லயும் இருக்கிறாங்க செகட்டு விரியன்கள். ஆகவே 6 நாளும் நல்ல வேலை வாய்ப்பை தர, 7வது நாள் கர்த்தரை துதிக்க அறிவு இல்லை. அப்படிதான் நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ என்ன சொல்லிட்டு போ, நான் கேட்க மாட்டேன் பாருங்க. அப்படிப்பட்ட செகட்டு விரியன்கள். ஆண்டவர் இப்ப வந்தாலும் அவங்க போக முடியாது. நல்லா எழுதி வச்சுக்குங்க, கர்த்தருடைய வருகைக்கு போகவே முடியாது. நீ தேவனை அசட்டை பண்ற, தேவ சமூகத்தை நீ அசட்டை பண்ற. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே அநேகரை நான் பார்த்திருக்கிறேன். தேவ சமூகத்தை என்ன பாஸ்டர் தான் சொல்றாரு பாருங்க, நீ வந்தாப்புல நீ எனக்கு காணிக்க கொடுத்து, நீ கொடுக்குற காணிக்கல நான் வாழணுமா? எனக்கு அவசியம் இல்லை பாருங்க. ஆண்டவர் என்னை போஷிக்கிற தேவன். நீ நல்லா இருக்கணும், உன் குடும்பம் நல்லா இருக்கணும், உன் பிள்ளைகள் நல்லா இருக்கணும், உன் பிள்ளையுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும். அது சொல்லிதான் நம்ம சொல்றோம். செகட்டு விரியன் போல அதை கேட்கறதே கிடையாது. இந்த காதுல வாங்கி இந்த காதுல விட்டுறது. அநேகரை நான் பார்த்திருக்கிறேன் பாருங்க. தேவ சமூகத்துக்கு வராம தேவனுடைய பிள்ளை தான் ஞாயிற்றுக்கிழமை தான் முக்கியமா வருமானம் எல்லாம் டபுள். மற்ற நாளோட ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள், கவர்மெண்ட் லீவு. ஆகவே அன்னைக்கு டபுள் மடங்கு சம்பளம். நடந்த சம்பவத்தை சொல்றேன் பாருங்க. அந்த சகோதரன் தொடர்ந்து அவங்க வீட்டுல போகல. அவங்க பிள்ளைகளும் அதே மாதிரி தான் அவங்க மனைவி மட்டும் ஆலயத்துக்கு போறதா இருந்தது பாருங்க. ஒரு நாள் என்ன ஆச்சு, பிள்ளைகளை ஒன்றும் செய்யல. அவர் இந்த குடும்ப தலைவர் இல்லையா, போயிட்டு இருக்கும் போதே காலில் படக்குன்னு ஒரு ஆள் சுண்டுனது மாதிரி இருந்துச்சான். முடக்கி போட்டுருச்சு. நல்லா கவனிச்சுங்க. அத்தனைக்கு மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தவர், பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர். அபிஷேகத்துக்கு அவன் ஒப்பு கொடுக்கலையே. அபிஷேகத்தை ஒப்பு கொடுத்தாத்தான் ஆலயத்துக்கு கொண்டு வந்துருமே பாருங்க. அப்படிப்பட்ட மனிதன் நான் சொல்றேன், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அவருடைய நீதியை நாம் சரியான முறையில தேட வேண்டும். நீ ஏதோ ஒன்று கொடுத்துட்டா ஆண்டவர் அங்கீகரிக்க மாட்டார். அவருடைய நீதியை நீ நிறைவேற்றணும். அந்த ஐக்கியத்துல நீ காணப்பட வேண்டும். தேவன் ஒவ்வொருவரையும் பார்க்கிறார். அவருடைய நீதியை உனக்கு முதுகுக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய். சகோதரி எந்திரிக்கவே முடியல, காலு அப்படியே கை காலெல்லாம் வரல.
பிறகு இந்நாள் வரைக்கும் அப்படிதான் இருக்க, விடுதலை ஆகல. ஏன்னா தொடர்ந்து அந்த பாஸ்டர் சொல்லிக்கிட்டே வந்திருக்காரு, கீழ்ப்படியில. வீடுகளுக்கும் போயும் சொல்லியிருக்காரு, கேட்கல. பாருங்க, அவ்வளவுதான். ஒரு சிலர் ஆனா பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுட்டார், மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்து. அப்படிப்பட்டவர்களுக்கு ரெண்டாவது என்னதான் ஜெபம் பண்ணாலும் நீ இதோட தான். பிறகு என்ன செய்யறாங்க, வண்டியில தான் கூட்டு வந்து ஆலயத்துக்கு. தேவையா? நல்ல கால் கை சுகமா இருக்கும் போதே நீ வந்திருந்தா இந்த 6 நாள் வேலை செய்வ, நடந்து போவ. எவ்வளவு நரகம் தெரியுமா? நடக்க முடியாத ஒரு நீங்க பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட கேட்டா தெரியும். அப்படி பாக்குறோம், நல்லா நடந்து கால் ஒரு இடத்துல நிக்காது. அப்படிப்பட்டவங்க அந்த சகோதரன் பாருங்க, அந்த சுவிசேஷம்லாம் சொல்ல போவாரு. ஏன்னா இந்த வேலை மேல வேலைன்னா வேலை வேலை. அதுக்கு முன்னாடி பாய் போடுற வேலை, மைக்கு எடுத்து வைக்கிற வேலை, ஆலயத்துல வேலை செய்தார். அதே ஊழியம். இப்ப ரெண்டாவது வேலை, நல்லா சம்பளம் அதிகமா இருக்கும். பணத்து மேல நம்பிக்கை போயிருச்சு. நம்பிக்கை போகவும் யார் யார் சொல்லி பார்த்தாங்க கேட்கல. பாருங்க, முடக்கி போட்டார் ஆண்டவர். முடக்கி போட்டு இந்நாள் வரைக்கும் ஆலயத்துக்கு ஆட்டோல அங்க இருந்து 2 பேர் தூக்கி உட்கார வைக்கிறாங்க. தவந்து கூட வர முடியாது. செயல் 2 காலம் செயல் இல்லாம போயிருச்சு. பாருங்க எவ்வளவு வருத்தமான செயல். அதனாலதான் ஒரு சில சாட்சியை கேட்டு நான் பயப்படுவேன். நீதியை நிறைவேற்றணும் சொல்லிட்டு வா, ஆலயத்துக்கு வா சொல்றோம். அவங்க யாரும் மனுஷன் தானே, பாஸ்டர் மனுஷன் தானே. தெய்வம் மனுஷர் மூலமாக ஆண்டவர் அவர் நியமிச்சிருக்கிறார். அந்த ஊழியக்காரர் எதுக்கு? அவருடைய வேலையை, கர்த்தருடைய வேலையை செய்கிற நாங்கள், நீ நல்லா இருக்குன்னு தான் நாம சொல்றோம். ஆகவே உனக்கு முதுவுக்கு பின்னாடி நீ எடுத்து போடுவாயானால், நீ பணத்தை நாடி நீ போவாயானால் ஒருபோதும் ஒன்றும் செய்ய முடியாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த சகோதரனுடைய பெரிய ஒரு பரிதாபமா போச்சு. பாருங்க, ரொம்ப கவலையா இருந்துச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி நிலைமை ஒருவருக்குள்ள இருக்கக்கூடாது. ஆக நீ ரட்சிக்கப்படலைன்னா பரவாயில்ல, நீ ஞானஸ்தானம் எடுக்கலைன்னா பரவாயில்ல, ஞானஸ்தானம் எடுத்திருக்க, தேவனோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிற. ஆகவே நீ அவளை மீறி நடப்பாயினா கோபாக்கினை வரும். ஆகவே நாம் அப்படிப்பட்டவருக்கு நீங்க புத்தி சொல்லி வருகிற நாட்கள்ல மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தவங்க என்ன காரணத்தை கொண்டோம் ஞாயிற்றுக்கிழமை வந்துடணும். இதுதான் கடைசி, அது முதல் கடைசியும். இனி நான் சொல்ல மாட்டேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்புறம் பாபான்னு சொல்லிட்டு ஐயோ அப்படி இருந்துச்சு அப்படின்னு நீ கதறினாலும் நன்னாலும் ஒன்றும் செய்ய முடியாது. ஆகவே நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உன் கவலைகள் எல்லாவற்றையும் உன் பாரங்கள் எல்லாவற்றையும் அவர் ஏற்றுக்கொள்றாரே. நீ நன்றி உள்ள இருதயம் இருக்குமானால் அவருடைய ராஜ்யத்தை, அவருடைய நீதியை நீ தேடுவாயே. உனக்காக கல்வாரி சிலுவையிலே இரத்தத்தை சிந்தினாரே, நீ எப்படி நீ நடந்து கொள்ளுகிறாய்? தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகிறவனாய் நீ இருக்கிறாயா? ஏதாவது அர்ஜென்டா ஒரு சூழ்நிலை இருக்குமானா நீ கர்த்தருடைய ஊழியக்காரர்கிட்ட நீ சொல்லணும், இந்த மாதிரி சூழ்நிலை இருக்கு, நீ ஜெபம் பண்ணிட்டு போகணும். இந்த போன் மூலமாவது நம்ம ஜெபித்து விடுவோம். அதை விட்டுட்டு நீ வேலைக்கு போறதுக்குலாம் ஜெபம் பண்ணக்கூடாது. இதான் அர்ஜென்ட், போக வேண்டிய சூழ்நிலை அப்படி இருக்கு பாருங்க. அப்படி இருக்கும், நீ ஜெபம் பண்ணிட்டு போகணும். உன் இஷ்டத்துக்கு வரவும் உன் இஷ்டத்துக்கு போறதுக்கும் இது சந்தை கிடையாது, தேவ சமூகம். ஆகவே கண்டிப்பு உள்ள சபை இது கண்டிக்கிற இடம். கர்த்தருடைய வார்த்தை சபையில 2 இருக்கணும். ஒண்ணு கர்த்தருடைய வார்த்தை, இன்னொன்னு பரிசுத்த ஆவி. அப்ப பரிசுத்த ஆவியானவருக்கு நீ கீழ்ப்படிய வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை உன்னை கண்டித்து உணர்த்தும், அதை நீ மனம் திரும்பணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நீ எதையும் குறித்து கவலை வரத்தான் செய்யும். உனக்கு நீ தேவனுடைய நீதியை நீ தேடலையே, தேவனை நீ கனம் பண்ணல, அவருடைய நீதியை நிறைவேற்றல, உன்னுடைய சூழ்நிலைகளை எப்படி மாற்றுவார்? கவலைகள் தொடர்ந்து அதை நாம் பார்க்கிறோம். ஏன் சமாதானம் இல்லை? ஏன் நிரந்தரமான வேலை இல்லை? நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் உணர்த்தினார், என் நீதியை நிறைவேற்றலையே, நீ தான் ஓயாம கேட்டுக்கிட்டு ஓயாம தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்க. ஆண்டவர் என்னோட சொல்றார் பாருங்க. ஒரு மனிதனுக்கு ஒரு குறிப்பிட்ட டயம்தான் நாம் அடிக்கடி நம்ம அவர்கிட்ட கேட்கும் போது அவரே சலிச்சு போறார். மூலமா எத்தனோ தடவை பேசினேன், மறுபடியும் என் விண்ணப்பத்தை கொண்டு வர அவர்களுக்காக சொல்லிட்டு என் வார்த்தைக்கு கீழ்ப்படியுள்ள தான் தேவன் என்ன செய்யறார்? ஆசீர்வதிக்கிறார். நீ கீழ்ப்படியில்னா யாரோன்னு விட்டுருவார். அக்கிரமை செய்யக்காரர் என்னை விட்டு என்ன செய்ய அகன்று போ, என் நீதியை நிறைவேற்றாதவன் நீ யாரோ. அப்படிதான் பாருங்க, நம்ம தகப்பனுக்கு ஏற்ற ஒரு பிரியமுள்ள ஒரு ஜீவியம் நாம் செய்ய வேணும். நான் பிள்ளைகளே எடுத்தாலும் அவங்க அப்பா நல்ல குணம், அன்பு உள்ளவர், அவருடைய பிள்ளை நீ சொல்லிக்கிறாத, அவருக்கு இருக்கிற குணம் உனக்கு இல்லை. அநேக இடத்துல சொல்றதை நீங்க பார்த்துருப்பீங்க. நம்ம பரமபிதா 9 வித ஆவியின் கனி உடையவர், அன்பு உள்ளவர்,
விசாரிக்கிற தேவன், நம்மளை கைவிடாத தேவன், ஜெயமாய் நடத்துகிற தேவன், நமக்கு சரீரத்தில் பலனையும் தைரியத்தையும் தந்து வழி நடத்துகிற தேவன். அவரை நீ ஆராதிக்காம நீ எந்தெந்த வேலைக்கு நீ போனாலும் உனக்கு சமாதானம் இருக்காது. பாருங்க, அதனால தேவ சமூகத்துக்கு நான் வந்திருக்கிறோம். எதுக்காக நீங்க வந்திருக்கிறீங்க? நீங்க நன்மை, தேவனுடைய நன்மையை பெற்றுக்கொள்ள முடியாய். இந்த ஒவ்வொரு நாளும் ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. உங்களுடைய பாதுகாப்பு எனக்கு காணப்பட வேண்டும். நீங்களாம் பாக்கியவான்கள். அதை நம்பிதான் நீங்க தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறீங்க. தேவ சமூகத்தில் இருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். அநேகர் நாம் பார்க்கிறோம், அந்த ஒரு அது கூட கொடுத்து வைக்கல. ஒரு சிலருக்கு கர்த்தருடைய வார்த்தைய மனதில்லாம புறக்கணிச்சுட்டு போறதை நம்ம பார்க்கிறோம். ஆகவே உனக்கு எந்த சூழ்நிலை இருந்தாலும் தலை போற காரியமா உனக்கு வருது. கர்த்தருடைய வார்த்தை முக்கியம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆரம்பத்தோட முடிவு சம்பூர்ணமா இருக்கணும். ஆரம்பம் முக்கியம் இல்ல, முடிவு எப்படி இருக்கு, இந்த முடிவை நீ காணணுமா இல்லையா? ஆகவே அப்படிதான் பார்க்கிறோம். தேவ சமூகத்தை நம்ம எல்லாரும் நாம் அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். நம்ம பாக்கியம் உள்ளவர்கள். ஆண்டோடைய வருகை வந்தால் நம்ம சந்திக்கலாம். ஏன்னா அவருடைய கோட்டைக்குள்ளாக, அவருடைய பாதுகாப்புக்குள்ள. ஆகவே நாம் இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிறோம். என் ஜனமே, நாம் பாக்கியவான்களாய் இருக்கிறோம். இந்த இடத்துல அதை நம்ம பார்க்கிறோம். எதற்கு நாம் கவலைப்படக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லாரும் கொண்டாடு. கரங்களை தட்டி பாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. பாருங்க, உன் கண்ணீர் எல்லாம் அவர் துடைக்கிற தேவனாய் இருக்கிறார். உன்னை கரம் பிடித்து நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். உன்னுடைய எண்ணம் எல்லாம், உன்னுடைய ஏக்கம் எல்லாம் நாளை இல்ல, இன்றே நிறைவேற்றுகிற தேவனாய் இருக்கிறார். எம் ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் இந்த கால வேளையில விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனத்தை எடுத்தவங்க சீக்கிரம் எடுத்து வாசிப்போம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 6வது வசனம். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய எல்லாவற்றையும் குறித்து நீங்கள் உட்கார்ந்து ஒரு பட்டியல் போடணும். உனக்கு என்னென்ன குறைவு இருக்கிறதோ அதெல்லாம் நீ போட்டு என்ன செய்யணுமா, என்ன செய்யணும், எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை நீ விண்ணப்பங்களை எழுத வேண்டும். இருதயத்தில் அந்த விண்ணப்பம் ஞாபகம் இருந்தா நீ ஜெபம் பண்ணும் போது, ஜெபத்தினாலதான் தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். முதலாவது விண்ணப்பத்தின் ஆவி. ஒவ்வொரு விண்ணப்பங்களையும் நீ பட்டியலா நீ போட வேண்டும். தேவ சமூகத்தில் உட்கார்ந்து உன் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால். ஃபர்ஸ்ட் விண்ணப்பம் என்னவா ஆகுது? ஸ்தோத்திரம் ஆகுது. விண்ணப்பம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும், ஸ்தோத்திரத்தோடு கூடிய விட்டுறக்கூடாது, ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் அது ஸ்தோத்திரம் ஜெபமா மாறுது. வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. யாருக்கு தெரியப்படுத்துங்க? தேவனுக்கு நீ தெரியப்படுத்தும் போது கர்த்தர் என்ன செய்கிறார்? நீங்க ஜெபத்தின் மூலமா, நாம் பண்ணுகிற ஜெபத்தின் மூலமாய் தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது தேவ சமாதானம் நம் இருதயத்துல ஆளுகை செய்யும் என்று நாம் பார்க்கிறோம். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 4வது வசனத்துல பார்க்கிறோம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருக்கணும். கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்கள். தேவனுடைய வார்த்தையை
நம்ம எந்நேரம் மகிழ்ந்து களி கூறணும். தேவ சமூகத்துல மன மகிழ்ச்சியுடன். மன மகிழ்ச்சி எப்போ வரும்? உன் கவலைகள் எல்லாம் தேவனிடம் இறக்கி வைக்கும் போது என்ன செய்து ஆண்டவருடைய சந்தோஷம் நமக்கு வரும், நிறைவாய் வரும். நிறைவானது வரும்போது குறைவானதெல்லாம் ஒளிந்து போகும். அது இல்லை இது இல்லைன்னு நீ சொல்ல ஆண்டவர் விடமாட்டார். அந்த நிறைவான தேவன் உனக்குள்ள வரும்போது கர்த்தர் உன்னை நிறைவாய் ஆசீர்வதித்து உன்னை ஜெயமாய் வழி நடத்துவார். தூங்குறவங்க சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே விழிப்புள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். ஒரு காரியத்துக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு காரியம் தாங்க முடியாத ஒரு நிலைக்கு நீ தள்ளப்படும் போது கர்த்தர் உன்னை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். ஆண்டவரே, இந்த காரியத்தை பற்றி நான் போராடி பார்த்தேன், என்னால முடியல. மனுஷரால் கூடாதது தேவனால் எல்லாம் கூடும் என்று நாம் பார்க்கிறோம். அப்ப நீ என்னதான் செய்யணுமா? தேவனிடம் உன் பாரத்தை, உன் விண்ணப்பத்தை இறக்கி வைக்க வேண்டும். இந்த இடத்துல அதான் பார்க்கிறோம். ஆண்டவர், என்னால முடியல, என்னை சரீர சக்தி இல்லை, பலன் இல்லை, நான் எவ்வளவு காலம் போராடி கொண்டு இருப்பேன். இந்த விண்ணப்பத்தை உன் கரத்தில் வைக்கிறேன், நீங்க பொறுப்படுத்தி நடத்தி தாங்கப்பா. நீங்க ஆண்டவரே என் பாரத்தை உம்மிடமே இறக்கி வைக்கிறேன் என்று நீ இறக்கி வைக்கும் போதுதான் அவர் உன்னை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். உன்னை பாரங்கள் அதிகரிக்க அதிகரிக்க பாருங்க ஆண்டவர் உன்னை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார். திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு ஒரு நாளும் நம் கர்த்தர் விடமாட்டார் என் ஜனமே. ஆகவே உன் சூழ்நிலையை பார்க்கிறார், உன்னை எப்பொழுதும் காண்கிற தேவனாய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீ எங்க நடந்து போனாலும், நீ 2 பாத்ரூம் போனாலும் 1 பாத்ரூம் போனாலும், வெளியில் நீ எங்க இருந்தாலும், எந்த ரூம்ல நீ என்ன செய்து கொண்டு இருந்தாலும் அவர் காண்கிற தேவனாய் இருக்கிறார். இந்த விஷயம் எனக்கு ரொம்ப நாளுக்கு பிறகுதான் தெரியும். நம்முடைய தேவன் காண்கிற தேவன், நம்மளை அவர் நேசிக்கிறார். பாருங்க, ஒவ்வொரு உறுப்புகளையும் ஆண்டவர் தந்து ஒவ்வொரு உறுப்புகளும் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்மளை காண்கிற தேவன். ஆகவே நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். எந்த நேரத்திலையும் நம்ம இந்த கரங்களை தட்டி தேவனை பாடுகிற நாம் போயலை நசுக்கி உதட்டுல ஒதுக்கவும், 2 பீடி சிகரெட்டை குடிக்கவும். அந்த நாவு தேவனை துதிப்பதற்காக தான் ஆண்டவர் தந்திருக்கிறார். அதை நாவை நாரடிப்பது பாருங்க, இந்த இப்படிப்பட்ட செயல்கள் ரட்சிக்கப்பட்ட நமக்குள்ள இருக்கக்கூடாது. ஆகவே நான் அந்த ஒரு மனிதன் இந்த இதெல்லாம் பாவம் தான். பீடி சிகரெட்ல உனக்கு விடுதலை இல்லைன்னா தேவனுடன் நீ கேட்க வேண்டும். ஏன் வாயை நாரடிக்கிற? அதுக்கு ஏன் அடிமையா இருக்கிற? உன்னை ரட்சிக்கத்தான் ஆண்டவர் வந்தார். பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். போயில நசுக்கிறேன் ஒரு வாலிபன், நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன் பாருங்க. அது கையில இருக்க அழுக்கெல்லாம் கலந்துதான் என்ன செய்யுது போகுது. அதுல உதட்டுல பார்க்குற உதட்டிய பொடப்பா இருக்கு. என்ன பார்த்து அதெல்லாம் என்னது சுகம் கிடைக்குதோன்னு தெரியல. இந்த போயில ஒரு நாள் அவனவே கொன்று விடும் என் ஜனமே. ஆகவே அப்படிப்பட்ட மனிதன் பாதாளத்துக்கு போகக்கூடாது. இந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற மனிதனை தூக்கி எடுக்கவே நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார், இரத்தத்தை சிந்தினார். நம்மளை இரத்தத்தின் மூலமாக நம்மளை கிரயத்துக்கு வாங்கி கொண்டார். இந்த சரீரம் அவருடையது. நம்ம இஷ்டத்துக்கு நாம் பாவம் செய்வதற்கு தண்ணீரே போல பாவம் செய்கிறார்கள். ஆகவே செய்வதற்கு நமக்கு அதிகாரம் இல்லை. ஆகவே நீ விடுதலை இல்லையா? தேவனிடம் நீ உண்மையாக கூப்பிடு. ஆண்டவர் இந்த பாவத்திலிருந்து நீ விடுவியும் என்று உண்மையாக நீ கூப்பிடும் போது கர்த்தர் உதவி செய்கிற தேவனாக இருக்கிறார். நம்முடைய தேவன் விசாரிக்கிறவராக இருக்கிறார் எம் ஜனமே. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய நம்பிக்கை மனுஷர் மேல் வைக்கும் போது தேவன் நம்மளை விசாரிக்க மாட்டார். ஒருபோதும் அவர் சொல்லுவாங்க, தேவனுக்கு கண்ணு இல்லையா, அவருக்கு கால் இல்லையா, அவர் காது இல்லையா? அநேகர் சொல்றத பார்த்துருக்கோம். ரட்சிக்கப்பட்டவங்க உடனே ஏதாவது ஒன்று வந்துட்டான், ஒரு இழப்புகள் குடும்பத்துல வந்தாலும் ஏதாவது ஒன்று வந்துட்டா முடங்கிடுவாங்க. கர்த்தர் அவர் கண்ணே இல்லை, என்னை நோக்கி பார்க்க மாட்டார் அப்படி நீ சொல்லிடாத. தெரிஞ்சோ தெரியாமலே சொல்லக்கூடாது. நம்ம தேவன் நம்மை காண்கிற தேவன். நம்ம ஒரு சில இச்சையினால இழுக்கப்பட்டு நம்ம சோதிக்கப்படுறோம். நம்முடைய தேவன் சோதிக்கிறவர் அல்ல. ஆகவே மனுஷர் மேல் நீ நம்பிக்கை வைத்திருக்கிறாய். ஆகவே உன்னுடைய சுயத்துல நீ நடக்கிற ஒரு மனிதன் சுயத்துல எப்படிப்பட்ட பெரிய ஆளா இருந்தாலும் ஊழியக்காரனா இருந்தாலும் தன் சுயத்துல தேவன் தலையிட மாட்டார்.
என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷர் மேல் நீ நம்பிக்கை வைத்து, கர்த்தாவே எனக்கு தேவைகளை தாங்க, உன் இருதயமெல்லாம் மனுஷர் மேல் நம்பிக்கை இருக்கும். நீ தேவனை நோக்கி, உன் உதடுதான் கர்த்தரை நோக்கி கூப்பிடும். அப்படிப்பட்டவர்களுக்கு உதவி செய்ய மாட்டார், விசாரிக்க மாட்டார். உண்மையாக தேடுகிறவர்களுக்கு தான் தேவன் உதவி செய்வார். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கிறவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்வார், அற்புதம் செய்வார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நாம் கர்த்தர் மேல் என்ன செய்யணுமா? நம்பிக்கை வைக்க வேண்டும். அப்படி நம்பிக்கை வைக்கும் போதுதான் கர்த்தர் நம்ம விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். சங்கீத புஸ்தகம் 118வது சங்கீதம் 8வது வசனத்துல நாம் பார்க்கிறோம், மனுஷனை நம்புவதை பார்க்கிறோம். மனுஷனை நம்புவதை, இந்த மண்ணான சுவாசமுள்ள மனுஷனை நீ நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுறுதலாய் இருப்பதை, கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதை நலம் என்று சங்கீதக்காரன் சொல்லுவதை நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 17வது அதிகாரம் 5வது வசனம், மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து, மனுஷர் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு, பாருங்க, மனுஷர் மேல் புயபலம் ஆக்கி கொண்டு. ஒரு சிலர் பாத்தீங்கன்னா கட்டாமீச வச்சு அவன் சப்பானி தான், பாருங்க, கண்ணு பார்த்தா முட்டை கண்ணு மாதிரி ஆளுகளை பயமுறுத்துறான. நடக்கிறவங்க ஒரு சிலர் பார்த்துருக்கான், அது தெரியாது, தள்ளி விட்டா விழுந்துரும் கீழே. அது சரீரத்துல பலன் இருக்கு. தன்னுடைய பலன் மேல் நம்பிக்கை வைக்கிற மனுஷன் அவன் சபிக்கப்பட்டவன் வேதம் சொல்லுது. பாருங்க, அப்படி பார்க்கிறோம். ஒரு இடத்துல பார்க்கிறோம், பிச்சை எடுத்துட்டு இருந்திருக்கான். கேட்டாமே ரவுடியா இருக்குமோ? பாருங்க, ஒரு மட்டமான வயசு தான் இருக்கும். போகும்போது ரவுடியா இருக்கும்போல, என்ன நம்மளை பார்த்து முறைக்கிறியான், பிச்சை கேட்கறதுக்கு கூட முறைக்கிறியான். பாருங்க, அப்பயும் அவன் கொழுப்பு அடங்கலை. மிரட்டி வாங்குவானோ. அப்படி சென்னை பக்கத்துல அந்த பாலத்துக்கு கீழே உள்ள போகும்போது நம்ம பார்த்தோம், நிறைய பேர் பிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அம்மாக்கள், ரெண்டாவது அது சப்பானி நடக்க முடியல, வயசு ஒரு 70 வயசு இருக்கு, இன்னும் கொழுப்பே அடங்கலை. அப்ப மிரட்டிக்கிட்டு மீசை முறுக்கி விடுறான். பாருங்க, பார்த்துட்டு அப்படி கடைசி காலை பார்த்தா நடக்க முடியல, தட்டு இருக்கு முன்னாடி. ஆகவே இன்னும் பாருங்க, பலன் இருக்கு, அந்த வீரத்தை காமிக்கிறார் ஐயா. அந்த வேதம் சொல்லுது, தன்னுடைய பலத்தின் மேல் ஒரு நம்பிக்கை வைக்க கூடாதான். கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன், கர்த்தரை விட்டு விலகு, எனக்கு பலன் இருக்கு, நான் வாழ்ந்துக்கிறேன், யாருடைய உதவியும் தேவையில்லை, அப்படிப்பட்ட மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார். சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்றார், மனுஷர் அல்ல, கர்த்தர் சொல்லுகிறார். ஆகவே நாம் ஒருவர் ஆகிலும் நம்பிக்கை யார் மேலும் வச்சிடாதீங்க, நம்பி மோசம் போயிடாதீங்க. ஆகவே கர்த்தர் மேல் நீங்க நம்பிக்கை வச்சீங்கன்னா கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், கர்த்தர் ஜெயமாய் நடத்துவார். அவர்தான் நம்மளை விசாரிக்க முடியும். மனுஷங்கன்னா ஏதாவது விசாரிப்பாங்க, அவ்வளவுதான், உதவி செய்ய நிறைவா இருக்காது. நிறைவான தேவன் வரும்போது தான் நமக்கு இந்த இருக்கிற குறைவுகள்லாம் ஒளிந்து போகும், நிறைவான நன்மைகள் நம்மளை தேடி வரும். என் ஜனமே, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த இடத்துல அதான் பார்க்கிறோம், மனுஷமே நம்பிக்கை வைக்க கூடாது. தன் பலனை பயமாகி கொண்டு தன் பலனை நம்பி ஜீவிக்கிறவன சபிக்கப்பட்டவன் என்று நாம் பார்க்கிறோம். எரேமியா 17வது அதிகாரம், எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் நாம் வாசிக்கிறோம் 17:7. கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து, யார் மேல நீங்க நம்பிக்கை வைக்கணும்? கர்த்தர் மேல் உங்கள் நம்பிக்கையை வைத்து, கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தரையே தன் நம்பிக்கையாக, என் நம்பிக்கை கர்த்தர் தான் பாருங்க, நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று பார்க்கிறோம். பாடல் கூட நம்ம படிச்சுமே, என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம், என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மை தான் நான் நம்பியிருக்க, அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா, உம்மை தான் ஆண்டவரே, அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. ஹல்லேலூயா. நம்முடைய நம்பிக்கை நம்முடைய கர்த்தர் தான், அவர்தான் முடிவு பரியந்தமும் நம்மளை வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். என் ஜனமே, அநேகர் தன் பிள்ளைகள் மேல நம்பிக்கை வைப்பாங்க. கடைசி காலத்துல நம்ம பிள்ளை நம்மளை பார்த்து கொள்ளும், நீ மோசம் போயிருவே. ஒருபோதும் உன் பெத்த பிள்ளைகளவோ அண்ணன் தம்பிகளவோ உன் நம்பிக்கை அவங்க மேல நீ வைக்க வேண்டாம். ஒரு நாள் நம்மளை போலவே என்ன செய்வாங்க, ஒரு நாள் அவங்க சுவாசம் உள்ள மனுஷன், அவங்க ஒரு நாள் கைவிடுவார்கள். என் ஜனமே, அதான் கர்த்தர் சொல்லியிருக்கிறார்,
யார் யார் கைவிட்டாலும் நான் உன்னை கைவிடாத தேவனாய் இருக்கிறார். அவர் உனக்கு சொன்னதை செய்யும் அல்லவன் உன்னை கைவிடுவதில்லை என் ஜனமே. இந்த வேலையை கூட நாம் பார்க்கிறோம். அநேகர் பிள்ளைகள் மேல் நம்பிக்கை வைக்கிறாங்க, சில பணத்தின் மேல் நம்பிக்கை. எனக்கு பணம் இருக்கு, நான் ஒரு சிந்தையில கூட நினைச்சே பார்க்கல. அவ்வளவு அந்த மாவட்டத்திலே வந்துட்டு பாருங்க, அந்த அளவுக்கு உயர்த்தி வச்சிருந்தார். பணத்திலேயோ செல்வத்திலேயோ எதுவும் குறைவு இல்லாம இருந்துச்சு. கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது எங்க குடும்பத்துக்கு செல்லும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒருபோதும் நல்லபடியா வாழ்ந்து கிடக்கூடாது. வாழ்ந்து கெடுறது பயங்கரமான ஒரு வேதனை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவங்க அம்மா அப்பா இருக்கிற வரைக்கும் நல்லா அந்த செல்வம் நிறைவா இருந்தது. அவங்க கர்த்தருக்கு உண்மையா இருந்தாங்க. அவங்க இருக்கிற காலம் வரைக்கும் வந்து செல்வத்தோடு ஆசீர்வாதத்தோடு கர்த்தருக்குள்ள நித்திரை அடைந்தாங்க. அதுக்கு பின்னாடி வர்ற சந்ததிக நாங்க 10 பேருமே அவங்க இருக்கிற கர்த்தர் மேல இருக்கிற நம்பிக்கை வைராக்கியம் எங்களுக்கு இல்லை. பணம் இருக்கு, இந்த பண்ணதே நம்ம ஆலயத்துக்கு போனாலும் பணத்து மேல் ஒரு நம்பிக்கை இருந்துச்சா சிந்தையில நினைச்சு பார்க்க 7 தலைமுறைக்கு மேலேயே வாழலாம். ஒரு நிமிஷம்தான் பாருங்க, இது எங்க தான் போச்சுன்னு தெரியல. இந்த இடத்த இப்ப பார்த்தாலுமே தரிசா போச்சு. பாத்தீங்களா எப்படின்னா ஏதன் தோட்டம் போல இருந்தது. ஆகவே நீங்க நினைச்சுக்கிறணும், எனக்கு இப்ப இருக்கிற பணம் மற்ற இன்னொரு கையில இருக்கும். ஆகவே பணத்தை நம்பி ஒருபோதும் மோசம் போயிடாதீங்க. கர்த்தர் உனக்கு வேண்டியதை நித்தமும் தருவார். உனக்கு கால்கை சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தந்து முடிவு வரைந்து உன்னை நடத்துவார். அது போதும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதிக செல்வாக்கு வேணாம், அதிக தரித்திரமும் வேணாம், நடுத்தரமாக வந்து ஆண்டவர் நடத்துவார். அவங்க தான் கடைசி வரைக்கும் கர்த்தர் தாமே நடத்துகிற தேவன். இப்ப எல்லாருமே நல்லா இருக்காங்க, கர்த்தர் ஆண்டவர் கைவிட மாட்டார். ஆகவே பணத்தை நம்பும் போது ஒரு நாள் இந்த பணம் கைவிட. அநேகர் பணத்து மேல் நம்பிக்கை வைத்து பணத்தை சார்ந்து வாழ்றதை பார்க்கிறோம். தன் படிப்பு மேல 2, 4, 5 டிகிரி இருக்கு, இது என்னை காப்பாற்றும், ஒருபோதும் நீ நம்பிராத. அந்த ஞானத்தை படிக்க வைக்கிறதே கர்த்தருடைய ஞானம். ஆகவே நீ கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்க. அநேகர் வந்து இந்த படிப்பு மேல நம்பிக்கை வச்சு கடைசியில வந்து பாருங்க அவங்க நடுத்தெருவில் நிக்கிறதை பார்க்கிறோம். வந்து அநேகத்தையுமே நம்பிக்கை வைக்கிறார்கள், ஆனா கர்த்தர் மேல் நம்பிக்கையாய் வந்து இருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்க வந்து அடிபட்டு கடைசியில ஐயோ ஆண்டவரே உதவி செய்யுங்க, கடைசியா தான் வருவாங்க. ஆகவே கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கணும் என் ஜனமே. உன் நம்பிக்கை கர்த்தர் மேல் வைப்பாயானால் அவர் உன்னை விசாரிக்கிறவராய், அவர் உன்னை ஆதரிக்கிறவராய், அவர் உன்னை தேற்றுகிறவராய், அவர் உனக்கு நன்மை செய்கிற தேவனாய் வெளிப்படுவார் எம் ஜனமே. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 28வது அதிகாரம் 29வது வசனத்துல பார்க்கிறோம். அவர் ஆலோசனையில் ஆச்சரியமானவர், செயலில் மகத்துவம் உள்ளவர் என்று அந்த இடத்துல நாம் வாசிக்கிறோம். சங்கீத புஸ்தகம் 32வது சங்கீதம் 8வது வசனத்துல பார்க்கிறோம். சங்கீத புஸ்தகம் 32வது சங்கீதம் 32வது சங்கீதம் 8. நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன். உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அல்லேலூயா. நம்முடைய தேவன் முதலாவது நம்முடைய தேவன் விசாரிக்கிறவராயிருக்கிறார். இரண்டாவது ஆலோசனை சொல்லுகிற தேவனாயிருக்கிறார். நம்ம மனுஷரிடம் ஆலோசனை கேட்க போயிடக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏதாவது நீங்க ஆரம்பிக்கணும், கர்த்தருடைய ஊழியக்காரர்கிட்ட நீங்க கேட்கும் போது உடனடியே நான் சொல்ல மாட்டேன். தேவ சமூகத்திலிருந்து உபவாசம் இருந்து, பெரிய காரியமா இருந்தா உபவாசம் இருந்து தேவன் சொல்லும் போது எனக்குள்ள ஒரு சந்தோஷம் உண்டாகும். இதை செய்யும் சொல்லும் போது நீங்க செய்யணும். அவசரப்பட்டு செஞ்சுட்டு கடைசியில புலம்புனா ஒரு பிரயோஜனமும் இல்லை. ஆகவே நீ தேவனிடம் ஆலோசனை கேட்க வேண்டும். சொந்த வந்துட்டியோ சொந்த வந்த மனுஷர்கிட்டயோ நீ ஆலோசனை கேட்க போக கூடாது. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? ஆலோசனை கர்த்தராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். சங்கீத புஸ்தகம் 37வது சங்கீதம் 5வது வசனத்துல உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார் என்று பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9வது அதிகாரம் 6வது வசனத்துல பார்க்கிறோம். அவர் நாமம் அதிசயம் என்று பார்க்கிறோம். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு, ஆலோசனை கர்த்தா என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் உனக்கு ஆலோசனையை தந்து உன்னை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட
பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை கரங்களை தட்டி. மறந்து போகலாம். சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தை சிலுவையிலே உனக்கு தந்தவர். தாயினும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தை சிலுவையிலே உனக்கு தந்தவர். மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ, மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ. உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். உன் நம்பிக்கையை விட்டு விடாதே, நீ நம்பினவர் கைவிட மாட்டார். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, அவரளவா உன்னை தெரிந்து கொண்டார். நீ அவரை தெரிந்து கொள்ளவில்லை, ஆமென். அவரளவா உன்னை தெரிந்து கொண்டார். நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் கருவில் தோன்றுவனை, நேற்று அல்ல இன்று அல்ல தாயின் ஹல்லேலூயா. கருவில் தோன்றுவனை. தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம். சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம். சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். ஹல்லேலூயாம். நம்பிக்கை கர்த்தர் மேல் வைக்கும் போது நம்ம விசாரிக்கிற தேவனாய், ஆலோசனை கர்த்தராய் நம் ஜீவியத்தில் அவர் வெளிப்படுவார். நீ சோர்ந்து போகும் நேரமெல்லாம் உன்னை அவர் விசாரிக்கிறார். நீ அவரை மறந்தாலும் அவர் உன்னை மறப்பதில்லை. அவர் இரக்கத்தின் தேவனாய் இருக்கிறார். என் ஜனமே, அவர் நம்மை காண்கிற தேவனாய், அவர் நித்தமும் நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறார். அவர் பரிசுத்தம் உள்ளவராய் இருக்கிறார். அவர் நீதியின் ராஜாவாய் இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். என் ஜனமே, அவர் நம்மை நித்தமும் விசாரிக்கிறவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாரும் எழுந்து நிற்பமாக, அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனை நோக்கி நாம் பார்ப்போமாக. நம்முடைய தேவன் விசாரிக்கிறவர். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று அவர் இந்த வேளையில நம்மோடு பேசுகிறார். உன் கவலைகள் யாவையும் கர்த்தர் மேல் நீ இறக்கி வை. கர்த்தருடைய பாதபடியிலே நீ சரணடைவாயாக. கர்த்தாவே, ஆண்டவரை நீங்க என்னை பார்த்து கொள்ளுங்க என்று நீ சொல்லுவாயா? ஆண்டவரை என்னை ஆதரியுங்கப்பா, என்னை கண்ணோக்கி ஆண்டவரே பாரும். நம்முடைய தேவன் நம்மளை காண்கிற தேவனாயிருக்கிறார். என் ஜனமே, உன் நம்பிக்கை யாரிடம் இருக்கிறது? உன் நம்பிக்கை யாரிடம் இருக்கிறது? இந்த வேளையில் நீ நோக்கி பார். உன் நம்பிக்கை கர்த்தரிடம் நீ வைத்திருக்கிறாயா? இல்ல மனுஷனை சார்ந்து ஜீவிக்கிறாயா? பணத்தின் மேல் உன் நம்பிக்கை இருக்கிறதா? இந்த வேளையில உன்னை நீயே ஆராய்ந்து பார். உன் இருதயத்தை நீ ஆராய்ந்து பார். கர்த்தர் உன்னை நோக்கி பார்த்து கொண்டிருக்கிறார். உன் கண்கள் தேவனை இந்த வேளையில காணட்டும். அவருடைய சத்தம், அவர் சத்தத்தை உன் செவிகள் கேட்கட்டும். இந்த வேளையில கர்த்தரை நோக்கி பார். அவர் உன்னை ஆதரிக்கிறவராய், உனக்கு ஆலோசனை கர்த்தராய், அவர் உன்னை விசாரிக்கிற தேவனாய் இந்த வேளையில் உன்னோடு பேசுகிறார். உன்னை மேன்மைப்படுத்துகிற தேவனாய், உனக்கு நன்மை செய்யும் தேவனாய், உன்னை ஆசீர்வதிக்கும் தேவனாய் இந்த வேளையில உங்களோடு அவர் பேசுகிறார். என் ஜனமே, உன் கவலைகள் எல்லாம் கர்த்தரிடம் இறக்கி வை. உன்னை விசாரிக்கிற தேவனாய் உன்னோடு அவர் பேசுகிறார். உன் பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை அவர் பார்த்துக் கொள்வார். நீ எதையும் குறித்து நீ கவலைப்படாதே. கர்த்தரை நோக்கி உன் கண்கள் காணட்டும். இந்த வேளையில நீ அவரை நோக்கி பார். அவர் உன்னை உயிர்ப்பிப்பார். அவர் உன்னை கைவிட மாட்டார். உன்னை நித்தமும் நடத்துவார். கர்த்தர் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. அவர் நித்தமும் வழி நடத்துவார். ஒன்றுக்கும் கவலைப்படாதே.
கர்த்தரை நோக்கி பார். உன் ஆவி ஆத்மா சரீரத்தையும் ஜீவ பலியாக தேவனுக்கு ஒப்புக்கொடு. அதுவே நாம் தேவனுக்கு செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனையாய் இருக்கிறது. என் ஜனமே, கர்த்தர் நம்மை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியினால் கர்த்தர் நம்முடைய ஒவ்வொருவரையும் விசாரிக்கிற தேவனாய் இருந்து நம்மளை கர்த்தர் வழி நடத்துவாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வருத்தப்பட்டு பாரம் சுமந்தோரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். வருத்தப்பட்டு பாரம் சுமந்தோரை வருந்தி அன்பாய் அழைத்திடுவோம். உரித்த இயேசு பாவ பாரத்தை, நமது துக்கத்தை, நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. உரித்த இயேசு பாவ பாரத்தை, நமது துக்கத்தை, நமது துன்பத்தை சுமந்து தீர்த்தாரே. தாசரே இத்தரணியை அன்பாய் இயேசுவுக்கு சொந்தமாக்குவோம். 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 ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நம்மை தேவனுக்கு நம்மை அர்ப்பணிப்போமாக. உன் கவலைகள் எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். நீ எதையும் குறித்து நீ கவலைப்பட வேண்டாம். இந்த வேளையிலே உன்னுடைய ஆவி ஆத்மா சரீரத்தையும் ஜீவ பலியாக தேவனுக்கு நீ கொடுத்து விடுவாயாக. கர்த்தாவே, என்னை நீங்க பார்த்துக்குங்க. ஆண்டவரை, நீங்க என்னை நடத்துங்க. ஆண்டவரை, நீ ஜெயமாய் நடத்துங்க. எனக்குள்ள ஒரு மன மகிழ்ச்சியை தாங்க. கர்த்தாவே, எனக்குள்ள இருக்கிற கவலைகள் எல்லாவற்றையும் உம்மிடம், என் பாரத்தை உம்மிடம் இறக்கி வைத்திட்டேன். நீங்க கர்த்தா ஆதரிக்கிற தேவனாய், இயேசுவே என்னை நடத்துகிற தேவனாய், கர்த்தாவே என்னை நடத்துங்க என்று நீ சொல்லுவாயா? இந்த திருவசனத்துக்கு உன்னை முழுமையாக ஒப்புக்கொடு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரிடம் உன்னை அர்ப்பணிப்பாயாக. ஆமீஷு கட்டக துரபக துடபலக துடமன துரபக துடா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகிமை, மகிமை, தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கரங்களை தட்டி தட்டி, கரங்களை தட்டி தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமாக. கர்த்தாவே, நீ நல்லவர். நீங்க எனக்கு நன்மை செய்தபடியால் உமக்கு நன்றி என்று நீ சொல்லு. ஹல்லேலூயா. எனக்கு நீங்க நன்மை செய்தீங்களே, இப்போது செய்து கொண்டு இருக்கீங்களே, உமக்கு நன்றி என்று நீ சொல்லுவாயா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். மகிழ்வோம், மகிழ்வோம், தினம் மகம் மகிழ்வோம், இயேசுராஜ் நம் சொந்தமாகினார். மகிழ்வோம், மகிழ்வோம், தினமாக மகிழ்வோம், இயேசுராஜ் நம் சொந்தமாகினார். இந்த பாதாளத்தில் சொந்தக்காரனவர், எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதாளத்தில் சொந்தக்காரர் சொந்தமானார். இந்த பாதாளத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். இந்த பாதாளத்தில் சொந்தக்காரர் எந்த உள்ளத்தில் சொந்தமானார். என் ஜனமே, நான் உங்களோடு இருந்து ஆலோசனை கர்த்தராய், உன்னை விசாரிக்கிற தேவனாய், உனக்குள்ள இருந்து ஜெயமாய் உன்னை நடத்துவேன். சிகட்ட கத்துடா. உன் கவலைகள் எல்லாவற்றையும் நீ என் பாதபடியிலே இறக்கி வைத்தாய். சிகட்ட கத்துடா. உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். உனக்குள்ள நன்மை செய்கிற தேவனாய் நான் வெளிப்படுவேன். சிகட்ட கத்துடா. நீ ஒன்றுக்கும் கவலைப்படாதபடி உன் கவலைகள் எல்லாம் என்னிடம் இறக்கி வைத்தபடியால் உன்னை ஆதரிப்பேன். சிகட்ட கத்துடா. உன்னை ஜெயமாய் நடத்துவேன். இனி வரும் காலங்களில் ஆபத்துகளும் நேரிடும். சிகட்ட கத்துடா.
அதை நீ காண்பாய். ஆனா உனக்குள்ள எந்தவித தீங்கும் உன்னை அணுகாது. சிக்கட்ட கத்துடா, நீ ஆபத்தை உன் கண்களினாலே காண்பாய். உன் சரீரத்தையோ உன் குடும்பத்தையோ ஒருபோதும் தீங்கு அணுகாது. சிக்கட்ட கத்துடா, உனக்குள்ள இருந்து நான் வழி நடத்துவேன். சிக்கல்ல கத்துடா, இந்த ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி உண்மையாய் நீ கூப்பிட்டாய். நான் உன்னை கண்டேன். நான் உன்னை எப்பொழுதும் காண்கிற தேவனாய் இருக்கிறேன். நித்தமும் உன்னை விசாரிக்கிற தேவனாய் இருந்து எல்லாம் தீமையில் என்று உன்னை விலக்கி காப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். சிக்கட்ட கத்துடா, சிக்கல்ல கத்துடா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. கரங்களை தட்டி தட்டி ஆவியானவரை நாம் மகிமைப்படுத்துவோமாக. சிக்கட்ட கத்துடா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சிக்கட்ட கத்துடா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தர் தாமே ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தர் வழி நடத்தினாரே. ஒவ்வொரு பகுதியிலும் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டதே. ஆரம்பம் முதல் முடிவு வரை கர்த்தர் நடத்தி தந்தாரே. அதற்காக நன்றி உள்ள இருதயத்தோடு நாம் கர்த்தருடைய வல்லமைக்காய் நாம் கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் நம் மத்தியிலே ஆலோசனை கர்த்தராய் விசாரிக்கிற தேவனாய் நம் மத்தியிலே அவர் நம்மோடு பேசினபடியால் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இனி வரும் நாட்களிலும் நமக்கு ஆலோசனை கர்த்தாவாய், ஆலோசனை கர்த்தராய், நம்மை விசாரிக்கிறவராய் நமக்குள்ள அவர் இருந்து வழி நடத்த போகிறபடியால் நன்றி உள்ள இருதயத்தோடு விசுவாசத்தோடு கரங்களை தட்டி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா துதி கனம் மகிமையும் பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருக்கே கொடுத்து கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் அன்பின் இயேசுவே, நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா கர்த்தாவே, ஆரம்பம் முதல் முடிவு வரை ஒவ்வொரு பகுதியிலும் நீங்க நடத்தி தந்த நம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம், நம்முடைய வல்லமைக்காய் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தராய் கர்த்தாவே, ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆலோசனை கர்த்தராய், எங்களை விசாரிக்கிற தேவனாய் எங்களை மத்தியிலே நீங்க பேசி நம்முடைய கிருபையுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராய் நீங்க ஆசீர்வதிங்க. அவரவரை கொடுக்கப்பட்ட பிள்ளைகளை பேரன் பேத்திகளை நீங்க ஆசீர்வதிங்க. நல்ல எதிர்காலத்தை பிள்ளைகளுக்கு தந்து நீங்க வழி நடத்துங்க. வாலிப வயதிலே சிருஷ்டிகரே நினை சொன்ன அந்த வாக்கியத்தின்படி கர்த்தாவே, இந்த வசனத்தின்படி கர்த்தாவே, வருகிற நாட்குள்ள பிள்ளைகள் யாவரும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்துக்கு வந்து ஆண்டவரே கர்த்தாவே, பிள்ளைகளை நீங்க நேசிக்கிற தேவன், யாவரும் உம்முடைய நன்மையை பெற்றுக்கொள்ளத்தக்க ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த ஆராதனைக்கு வராமல் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க கொண்டு வந்து ஆசீர்வதிங்க. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பரலோகத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் நிரப்புவீராக. நன்மையினாலும் நிரப்பி கர்த்தாவே, நீ பாதுகாக்கும் தேவன். ஒவ்வொருக்குள்ள இருந்து யாவர் மேலும் உடைய பாதுகாப்பு காணப்படட்டும். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார் சொன்ன வாக்கியத்தின்படி நீங்க வழி நடத்துங்க. என்ன இருதயத்தில் வேண்டிக் கொண்டு வந்தார்களோ, நம்பிக்கையோடு உண்மையை நம்பி வந்தவங்க, உண்மையில் விசுவாசம் கர்த்தாவே இந்த காரியத்தையுமே விசுவாசம் வைத்தவர்கள் ஆண்டவரே உடைய மகிமையை காண உதவி செய்யுங்க. பக்கத்துடா ஆண்டவரே, அந்த காரியங்களை, அந்த விண்ணப்பங்களை, அந்த வேண்டுதல்களை நீங்க அருள் செய்யுங்க. ஆண்டவரே கர்த்தாவே, நீங்க ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உதவி செய்தபடியால் ஸ்தோத்திரம். சமாதானத்துடன் வீட்டுக்கு திரும்பி போக பிள்ளைகளுக்கு நீங்க உதவி செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஒவ்வொருவரையும் நீங்க ஆசீர்வதிங்க. உம்முடைய வருகை எப்பொழுது இருக்குமானாலும் உம்முடைய எக்கால சத்தம் கேட்கும் பொழுது நாங்கள் எல்லாரும் உம்மை சந்திக்க எங்களை ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துங்க. ஜெயமாய் வழி நடத்துங்க. துதி கனம் மகிமை எல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் எங்க நல்ல பிதாவே, ஆமென். தொடர்ந்து நாம் சொல்லுவோம், என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியமும் அவருடைய பாதுகாவலும் நம்ம அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சாப்பாடு இருக்கு, நீங்க எல்லாருமே சாப்பிட்டு தான் போகணும். ஜெபம் தேவை உள்ளவங்க மட்டும் வந்து நீங்க ஜெபிச்சுட்டு போகலாம். மற்றவங்க எல்லாம் சீக்கிரம் போய் நீங்க சாப்பிடுங்க. அடுத்த மாதம் இரவு ஜெபத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணிக்கிறணும். எல்லாருமே நீங்க கூட்டு வரணும்.